நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு ஹார்ட் வார்மிங்கான ஸ்கூல் ட்ராமா தான் கொண்டு வந்திருக்கார். இந்த சீரிஸோட ஒன் லைனர் பார்த்தலாமா? நம்ம ஹீரோவும் அவங்க ஃப்ரெண்டும் ஹை ஸ்கூல்ல படிச்சிட்டு இருக்காங்க. ஒரு சின்ன இன்சிடென்ட்க்கு அப்புறமா நம்ம ஹீரோ அவங்க ஃப்ரெண்டுக்கு கிட்னி ஷேர் பண்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வருது. ஆனா அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல நடக்கிற பிஹேவியரல் சேஞ்ச்னால ரெண்டு பேரும் ஒரே பொண்ணை லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஃபைனலா யார் யாரோட சேர்றாங்க, இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்க்கு நடுவுல பிரிவு ஏற்பட்டுச்சா அப்படின்ற கதையை தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போயிருப்பாங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆனா அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்க்குற எல்லாரும் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. அப்படியே லைக் தட்டி இந்த வீடியோக்கு ஒரு ஹைப்பே பண்ணி விட்டுருங்க. ஸ்டார்டிங்லயே ஒரு ஹாஸ்பிட்டல் தான் காமிக்கிறாங்க. அங்க ஒரு பையன் ட்ரெஸ் மாத்திட்டு இருக்கான். அதுதான் நம்ம ஹீரோ. அவனோட பேரு கோயு. எப்பவுமே துரு துருன்ட்டு ஜாலியா இருக்கதான் அவனோட டைப். பக்கத்துல இருக்கிறான் இல்லையா, அது அவனோட ஃப்ரெண்ட். அவனோட பேரு கோ ஜூன் இ. சோ ஹீரோவோட பேரை நம்ம யூன் வச்சுக்கலாம், அவனோட ஃப்ரெண்ட் பேரு ஜூன் வச்சுக்கலாம். ஜூன் எப்பவுமே அமைதியாவும் ஒரு இன்ட்ரோவர்ட் மாதிரி தான் இருப்பாங்க. ஹீரோ இப்போ அந்த பேஷண்ட் ட்ரெஸ் போட்டுட்டு இருக்கா இல்லையா, அவனுக்கு கால் பத்தல போல. என்னடா இவ்வளவு ஷார்ட்டா இருக்கு, வந்து கூடுறா அப்படின்னு கேட்டான். எனக்கும் ஷார்ட்டா தான் இருக்கு போடான்னு சொல்லிடுறாங்க. அவங்க ரெண்டு பேரும் ஒரு சர்ஜரி ஹால் கூட்டு போறாங்க. போற வழியில கூட டே இங்க இருந்து பார்த்தா நீ கேவலமா இருக்கடான்றாங்களா. அதுக்கு அவன் வேற எனக்கு மட்டும் என்ன நீயும் கேவலமா தான் தெரியுற அப்படி சொல்றாங்க. அந்த ரூம்குள்ள ரெண்டு பேரும் ஒன்னா வச்ச மாதிரி ஆபரேஷன் ஸ்டார்ட் பண்றாங்க. ப்ரொசீஜர் நடந்துட்டு இருக்க நடுவுல திடீர்னு ஜுன்னுக்கு வைட்டல்ஸ் எல்லாம் டவுன் ஆக ஆரம்பிக்குது. ரொம்ப கஷ்டப்பட்டு காப்பாத்து ட்ரை பண்ணாலும் ஃபைனலா அவன் இறந்து போயிடுறான் போல. இது எல்லாத்தையும் மயக்கத்துல இருக்கிற நம்ம ஹீரோவும் கேட்டுட்டு தான் இருக்காங்க. அழவும் ஆரம்பிச்சிடுறாங்க. அங்கிருந்து கட் பண்ணி இப்ப பிரசன்ட்ல தான் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ ஒரு வீட்ல இருந்து தூங்கி எழுந்துக்கிறாங்க. இப்படியே ஃப்ரெஷ் ஆயிட்டு ட்ரெஸ் பண்ணும் போது கீழே ஒரு போட்டோ விழுந்து கிடக்கு. என்னன்னு எடுத்து பார்த்தா அந்த போட்டோக்கு பின்னாடி ஆல் தட் வி லவ்ட் அப்படின்ட்டு சொல்லி எழுதிருக்காங்க. அப்படியே அந்த போட்டோ திரும்பி பார்க்கும்போது ஹீரோ அவங்க ஃப்ரெண்ட், அதுக்கு நடுவில் ஒரு பொண்ணு வேற உட்காந்துட்டு இருக்காங்க. இவங்க மூணு பேரும் ஃப்ரெண்டா இருக்கும் போது எடுத்திருப்பாங்க போல. அப்படியே இந்த கதையோட பிளாஷ்பேக் போறாங்க. ஹீரோ ஒரு பாஸ்கெட் பால் பிளேயர். அவரோட டோர்னமெண்ட் தான் போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் அவங்க ஃப்ரெண்ட் ஜுன்னோ, அவன் கூட இன்னொருத்தர் இருப்பான், அவன் பேர் சன். இவங்க ரெண்டு பேரும் கிரவுண்ட்ல நடந்து போயிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல ஒரு சீனியர் வந்து இடிச்சிருவான். அப்போ ஜுன்னுக்கு ஒரு மாதிரி மயக்கம் வருது. அதுக்கப்புறம் அவனே சுதாரிச்சுட்டு நின்னுட்டு, நீ தானடா என்ன வந்து இடிச்சு எதுக்குடா இப்படி பண்ண அப்படி சொல்லி கேக்குறாங்க. என்னடா ஓவரா பேசுறியா, நான் யார் தெரியுமா, சீனியர் அப்படி சொல்லிட்டு நிக்கிற மாதிரி வந்துடுறான். நல்லவேளை அங்க டீச்சர் இருப்பாங்க. அவங்க மிரட்டுவா ரெண்டு பேரும் அப்படியே கலைஞ்சு போயிடுறாங்க. ஆனாலும் அவன் விட மாட்டான். ஸ்ட்ரெயிட்டா கிளாஸுக்கே வந்துட்டு, என்னடா ஓவரா பண்ற, எப்ப பார்த்தாலும் உன் கூட ஒருத்தன் பேக்கப்க்கு இருப்பானே, எங்க அவன் ஆளக்கானோம், நான் எப்பவுமே பாதுகாக்கிறதுக்கு அவன் இருப்பான்னு நினைக்கிறேன். இப்ப கூட அவனுக்கு அங்க மேட்ச் போயிட்டு இருக்குல்ல, அவன் வரதுக்கு லேட் ஆகும், அதுக்குள்ள உன்னை நான் ஒரு வழி பண்ணிடுறேன் சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் டோர்னமெண்ட் போயிட்டு இருக்கு இல்லையா, சோ செம்மையா விளையாடிட்டு இருக்காங்க. தோக்குற மாதிரி தான் போறாங்க ஹீரோவோட டீம். ஆனா ஃபைனலா லாங் ஷாட் ஒன்று போட்டு ஜெயிச்சிடுறாங்க. இந்த பக்கம் ஜுன் அடிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த சீனியர் வரும்போது கரெக்டா பால தூக்கி போட்டு நம்ம ஹீரோ வந்துடுறாரு. கிட்ட ஜுன் கிட்டயும் சன் கிட்டயும் வந்துட்டு, யார்டா இவன் கேன மாதிரி இருக்கான்னு கேக்குறாங்களா. இவன் தான் புது சீனியர் ஆண்டா, டிரான்ஸ்பர் ஆகி வந்திருக்கான். அந்த உடனே ஜுன் கிட்ட வம்பு இழுத்துட்டு இருக்காங்க. அடிக்க வேற வராண்டா அப்படின்ட்டு சொல்றாங்களா. அதுக்கு அந்த சீனியரோ, என்னடா ரெண்டு பேரும் எப்ப பார்த்தாலும் ஒன்னாவே இருக்கீங்க, என்ன டேட்டிங் பண்றீங்களான்னு கேட்டா, ஆமா அது ஒரு சீக்ரெட், அதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல முடியாது அப்படின்ட்டு சொல்லிடுறாங்க. இதுலயே ரெண்டு பேருக்கு சண்டையும் வந்துடுது. ஃபைனலா ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் அடிச்சுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த இடத்துக்கு டீச்சர் வரவோ சண்டே ஒரு வழியா முடியுது. சீனியர்ஸ் தானே வேற கிளாஸ்க்கு வந்து சண்டை போட்டிருக்காங்க, அதனால அவங்களுக்கு தான் பனிஷ்மெண்ட் கொடுத்திருக்காங்க. இத ஜன்னல் வழியா ஹீரோவை பார்த்துட்டு கலாச்சி நின்னுட்டு இருக்காரு. ஜுன்னோ ஏதோ ஒரு அப்பாலஜி லெட்டர் எழுதி சொல்லிருப்பாங்க போல, அதை மட்டும் எழுதிட்டு வாடா போலாம் சொல்லி கூப்பிடுறாங்க. அந்த இடத்துக்கு ஒரு புறா வந்து நிக்குது. அதை பார்த்த உடனே ஹீரோ பயந்துடுறாரு. டே டே என்ன காப்பாத்துடான்னு சொல்லிட்டு ஓடுறாங்க. அந்த நாள் அன்னைக்குதான் ஜுன்னோட பர்த்டே போல. டே வாடா சீக்கிரம் வீட்டுக்கு போலாம், உங்க பாட்டி வேற சூப் எல்லாம் பண்ணி ரெடியா வச்சிருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டா வீட்டுக்கு போறாங்க. ஜுன்னோட பர்த்டே கிஃப்டா 5000 ரூபாய் தாழ வந்துட்டு லேமினேட் பண்ணி கொடுப்பாங்களா. பாடா இது புது நோட்டு, அதனால தான் உனக்காக லேமினேட் பண்ணி கொடுக்குறேன் சொல்லிட்டு, நீ என்னடா சின்ன குழந்தைய இதை போய் லேமினேட் பண்ணி கொடுத்துருக்கேன்னு சொல்லி கலாய்க்கிறாங்களா. அதுக்கு அவனும், உனக்கெல்லாம் தரவே முடியாது, அப்போ பாட்டிக்கே கொடுக்குறா, அவங்க தான் ரொம்ப நல்லவங்க, எனக்கு சூப் எல்லாம் தருவாங்கன்னு சொல்லிட்டு போனா. அவங்க வேற வெயிட் தூக்கிட்டு வராங்க போல. என் பாட்டி இவ்வளவு கஷ்டப்படுறீங்க, என்ன கூட்டிட்டு போயிருக்கலாம்ல சொல்லிட்டு அப்படியே அங்க இருக்கிறதுலாம் அரேஞ்ச் பண்ணிட்டு குக்கும் பண்ணி முடிக்கிறாங்க. அப்படியே டின்னரும் சாப்பிட்டு இருக்காங்களா. சூப் ரொம்ப பிடிச்சிருக்கு போல. ஹீரோ ரைட் ஹேண்ட்ல சாப்பிடறாரு, அவங்க ஃப்ரெண்டு லெஃப்ட் ஹேண்ட்ல சாப்பிடறாங்க. ரெண்டு பேரும் பக்கத்துல உட்காந்துட்டு, டே ஏன்டா இடிச்சிட்டு இருக்குன்ற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அப்படியே சாப்பிட்டு முடிச்சிட்டு ஹீரோ தான் சாம தொலைக்கிட்டு இருக்காரு. அவங்களுக்கு பின்னாடி பாட்டி எல்லா ஐட்டம்ஸையும் பேக் பண்ணிட்டு அவங்க அப்பா அம்மாக்கு தான் கொடுக்கறதுக்கு எடுத்து வச்சிருக்காங்க. ஹீரோ சொல்றாரு, நான் தான் எங்க அப்பா அம்மா பார்க்க போல, தேவையில்லாம நீங்க மீல்ஸ் எல்லாம் கட்டாதீங்கன்னு சொல்றாங்க. உங்க அம்மா மட்டும் இல்லைன்னா இன்னைக்கு என் பேரை உயிரோடவே இருந்திருக்க மாட்டப்பா, அவங்களுக்காக தான் நான் இதெல்லாம் சேர எடுத்துட்டு போப்பான்னு சொல்லி கொடுக்குறாங்க. அவனும் ஹாஸ்பிட்டலுக்கு போறான். ஹாஸ்பிட்டல்ல தான் அவங்க அப்பா அம்மா டாக்டர்ஸா வேலை செய்யறாங்க போல. ரெண்டு பேருக்கும் பையனை பாத்துக்கிறதுக்கு டைம் இல்ல. அவங்க எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்யறதுனால எப்பவுமே பிஸியாவே இருப்பாங்க. இப்ப கூட பையன் சாப்பிட்டாடா கேட்காம அவங்க அவசரமா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அவ்வளவு பசி இருக்கும். அவங்க அம்மா ஒரு கிஃப்ட் மாதிரி எடுத்து கொடுத்துட்டு, இது என்னோட பேஷண்ட் கொடுத்தாங்க, உனக்கு கொடுக்கறதுக்காக கொடுத்திருக்காங்கன்னு சொல்றாங்களா. அதுக்குள்ள இருந்து என்ன இருக்குன்னு எடுத்து பார்த்தா ஒரு டி ஷர்ட், சாக்கர் டீம் விளையாடுவாங்களா அந்த ஜெர்சி மாதிரி இருக்கு. இதை பார்த்து அவங்க அப்பாவும் கேக்குறாரு, உன் பையன் பாஸ்கெட் பால் பிளேயர், அவனுக்கு எதுக்கடி இந்த ஜெர்சி வாங்கி கொடுத்தேன்ட்டு. அதுக்கு அவங்க அம்மாவும், உங்க பையன் பாஸ்கெட் பால் பிளேயர் தான், ஆனா அவனுக்கு என்ன சாக்கர் பிடிக்காதுன்னு நினைச்சீங்களா, அதனால தான் வாங்கி கொடுத்தா அப்படின்ட்டு சொல்றாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ, ரெண்டு பேரும் வாய மூடுங்க, உங்க பையன் சொல்றீங்களா, யாராவது என்னோட பையன் சொல்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப அவங்க அம்மா பையனை பார்த்துட்டு, நீ சாப்பிட்டியாப்பா, உன் உடம்புலாம் நல்லா இருக்கா, அங்க பாட்டி எப்படி இருக்காங்க, உன் ஃப்ரெண்ட் எப்படி இருக்காங்கன்னு கேக்குறாங்க. அதுக்கு அவனும், எல்லாரும்
எல்லாரும் நல்லா தான் இருக்காங்க. ஆமா நீங்க 2 பேரும் டிவோர்ஸ் வாங்க போற சொன்னீங்களே, என்ன வாங்கலையான்னு கேட்கும்போது, எங்க எங்களுக்கு உன்ன பாத்துக்கவே டைம் இல்ல. இதுல நாங்க டிவோர்ஸ்க்கு கோர்ட்டுக்கு வர போறோமா? அப்படி அவங்க அம்மா சொன்னா, அவங்க அப்பாவும் நீ வரலன்னு என்ன நானே தனியா போய் ஃபைல் பண்ணிப்பேன் அப்படி சொல்லி சிரிச்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அடுத்த நாள் ஹீரோ அவங்க 2 ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்துட்டு முடி வெட்டுறதுக்கு தான் போறாங்களா. ஹீரோ முடி வெட்டிட்டு இப்ப ஜுன்னோட டர்ன் போல. ஆனா அவன் போகாம மேகசின்ஸ் படிச்சிட்டு இருக்கான். அங்க பார்த்தா ஒரு செலிபிரிட்டியோட போட்டோ இருக்கும். அது வரை கொஞ்சம் செக்ஸியா இருக்க மாதிரி இருக்கும். அதை பார்த்த உடனே 2 பேரும் சண்டை போறாங்க. இது ஏன் புக், இது ஏன் புக்குன்ட்டு. அந்த டைம்ல அவங்க ஃப்ரெண்டு உங்களுக்கு ஒன்று சொல்ல போறேன்னு சொல்றான். என்னடான்னு கேட்டா, நம்ம கிளாஸுக்கு புதுசா ஒரு பொண்ணு வந்திருக்கா. அவ எவ்வளவு பிரிட்டியா இருக்கா தெரியுமா? அவளை பாக்கிறதுக்காக ரெஸ்டாரண்ட்ல நிறைய பேர் வர சேர்றாங்க. ஏன்னா அவங்க பார்ட் டைம் ஜாப் பண்ணிட்டு இருக்கா. நான் பார்க்கும்போது எனக்கே அவளை ரொம்ப பிடிச்சிருச்சு அப்படின்ட்டு சொல்றானா. ஆனா ஹீரோக்கும் ஜுன்னுக்கும் அந்த போட்டோ மேலதான் கண்ணு. இந்த டைம்ல கரெக்டா அந்த ஸ்டைலிஸ்ட் வந்துட்டு வாப்பா உனக்கு ஷாம்பு பண்ணும் சொல்லிட்டு ஜுன்னை கூட்டிட்டு போயிடுறாங்க. அப்ப ஹீரோ அந்த போட்டோ கட் பண்ணி உள்ள வச்சுக்கிறாரா. அவனு ஷாம்பு பண்ணிட்டு வந்து பார்த்தா போட்டோ எடுத்து வச்சிருக்கிறது கண்டுபிடிச்சிடா போல. அவன் தொறுத்துறான். அந்த டைம்ல திடீர்னு அவனுக்கு மயக்கம் வந்து அப்படியே ஸ்டாப் ஆயிடுறான். அந்த சமயம் ஹீரோ கிட்ட போயிட்டு உனக்கு ஓகேவாடான்னு கேட்டா இல்ல எனக்கு பரவாயில்லடான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறாங்க. இந்த சன் சொல்லிருப்பா இல்லையா ஒரு புது பொண்ணு வந்திருக்காங்கட்டு, அந்த பொண்ணை தான் காமிக்கிறாங்க. அந்த பொண்ணு பார்ட் டைம்ல ஒரு ரெஸ்டாரண்ட்ல வேலை செய்யற போல. அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு எல்லாரும் போயிட்டு இந்த பொண்ணை பாட்ட எவ்வளவு கியூட்டா பிரிட்டியா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கூட்டம் சேர்ந்துட்டு இருக்கு. அந்த இடத்துக்கு சீனியரும் வந்துட்டு என்னம்மா நீ இவ்வளவு பிரிட்டியா இருக்கிற அப்படின்ட்டு பேசிட்டு இருக்கா. ஒன்னு சாண்ட்விச் ஆர்டர் பண்ணிட்டு இவங்க 2 பேரும் எடுத்துக்கிட்டு ஒன்னு உனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். இப்ப அடுத்த நாளும் ஆகுது, எல்லாரும் ஸ்கூலுக்கும் வந்துடுறாங்க. அந்த இடத்துல ஹீரோயின் லேட்டா வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு கிளாஸ் ரூம்க்கு அனுப்பாம ஸ்டாஃப் ரூம்ல உட்கார வச்சிருக்காங்க. அவளுக்கு அங்க இருக்கிறதுக்கு போர் அடிக்குன்னு சொல்லிட்டு ஒரு ரூமா போய் செக் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோவோட கிளாஸ்ல ஜுன்னுக்கு இன்னும் சரியாகல போல. அவனுக்கு ஒரு மாதிரி கண்ணெல்லாம் பிளர் ஆகுது. இதை கவனிச்ச ஹீரோவோ மேம் ஜுன்னுக்கு உடம்பு சரியில்லை, நான் இவனை ஹாஸ்பிட்டல் கூட்டு போறேன் சொல்லிட்டு ஸ்கூல் டாக்டர் கிட்ட தான் கூட்டிட்டு வராங்க. அந்த இடத்துல ஆல்ரெடி ஹீரோயின் படுத்துட்டு இருக்காங்களா. இவங்க வர சத்தத்தை கேட்டு என்ன பேசுறாங்கன்னு கவனிச்சிட்டு இருக்காங்க. ஹீரோ கேக்குறா, டே இன்னும் நீ என் மேல கோமா தானே இருக்க, அந்த போட்டோ நான் எடுத்துட்டேன்ட்டு கோவப்படாத, என்னோட சின்ன குழந்தை மாதிரி இருக்கேன்னா அதான் எடுத்துக்கிட்டல வச்சுக்கோ, நீயே வச்சுக்கோ, கில்ட்டியெல்லாம் ஃபீல் பண்ணாது, எனக்கு ஒன்னும் கோவமாலாம் இல்லன்னு சொல்றாங்க. இப்படி 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்களா. அப்போ ஜுன் சொல்றான், டே ஹெட் ஆர் டெய்ல்ஸ் போடுறான், நான் ஜெயிச்சா இன்னைக்கு ஃபுல்லா நீ பேசவே கூடாது, நீ ஜெயிச்சா அந்த போட்டோ நீயே வச்சுக்கோ, கில்ட்டியெல்லாம் ஒன்னும் ஃபீல் பண்ண தேவையில்ல சொல்றாங்க. சரி ஓகேடா அப்படி சொல்லிட்டு காயினை டாஸ் பண்றாங்க. போடும்போது அது கீழே போய் விழுந்துட்டு போல. பக்கத்துல இருக்க ஹீரோயின் தான் எடுக்கிறாங்க. ஹீரோ பயந்துட்டு யார் அங்க இருக்கிறது அப்படின்ட்டு சொல்றாங்க. பார்த்தா ஹீரோயின் ஸ்கிரீனை விளக்கிட்டு பாக்குறாங்களா. 2 பேருக்கும் அவனை பார்த்தோன்னே பிடிச்சிடுது. ஒருத்தர் சொல்றா அப்பா எவ்வளவு பியூரா கியூட்டா இருக்காட்டு, இன்னொருத்தர் சொல்றா என்ன செக்ஸியா இருக்கா பாருடா அப்படின்ட்டு. இதுக்கு நடுவுலயே ஹெட் விழுந்துச்சா டெய்ல்ஸ் விழுந்துச்சா தெரிஞ்சுக்கணும் ஜுன்னுக்கு. ஹீரோயின் கிட்ட ஹெட் விழுந்துதா டெய்ல்ஸ் விழுந்துதா கேக்குறாங்களா. ஹெட் விழுந்திருக்கு. அப்ப ஹீரோ பேசக்கூடாது, இன்னைக்கு ஃபுல்லா நீ வாய மூடிட்டு தான் இருக்கணும்னு சொல்லிடுறாங்க. அவனுங்க 2 பேரும் ஆண்டு வாய பொழந்துட்டு ஹீரோயினை தான் பாத்துட்டு இருக்கானுங்க. இப்ப கிளாஸ் ரூம்ல காமிக்கிறாங்க. அங்க ஹீரோயின் டிரான்ஸ்பர் ஆன வந்த பொண்ணு அப்படி சொல்லி இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு ஹீரோ ஏதோ சொல்லிருப்பானா, உடனே ஹீரோயின் திரும்பி பார்த்துட்டு வாய மூடு அப்படின்ட்டு சொல்றாங்க. இப்ப பிரசன்ட்ல காமிக்கிறாங்க. ஹீரோ ஒரு சைக்காட்ரிக் டாக்டரா இருக்காரு போல. அங்க பேஷண்ட்லாம் ஹேண்டில் பண்ணி முடிச்சுட்டு பிரேக்ல டிவி பாத்துட்டு இருக்காங்க. அந்த டிவில ஹீரோயின் போட்டோ தான் காமிக்கிறாங்க. அவங்க இப்ப சினிமால எல்லாம் நடிச்சுட்டு பெரிய செலிபிரிட்டி ஆயிட்டு புதுசா ஒரு ப்ராஜெக்ட் வர எடுத்துக்கிறாங்க போல. அததான் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல ஹீரோ மறுபடியும் பிளாஷ்பேக் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஒரு நாள் ஹீரோவும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் கேம்ஸ் விளையாடிட்டு இருக்காங்க. தோத்துட்டாங்கன்னா ஹீரோ அவரோட ஜெர்சிக்கு கொடுத்துடணும் அப்படின்ட்டு ஹீரோ அதே மாதிரி தோத்து போயிடுறாரு. இப்போ ஜூன் தான் அந்த ஜெர்சி போட்டு ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கான். ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் பேசிட்டு இருக்காங்களா. அதுல ஹீரோ சொல்றாரு, எனக்கு புது பொண்ணை பார்த்ததுல இருந்து அவன் ஞாபகமாவே இருக்கு, அவ என்னோட டைப் தான் போலியே, உனக்குலாம் அவ செட் ஆக மாட்டா அப்படின்ட்டு சொல்லி சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க. உங்களுக்கு பின்னாடி தான் ஹீரோயினும் வராங்களா. அம்மா கிட்ட போன்ல பேசிட்டு வராங்க. அண்ணா எப்பதான் என்ன பிக்கப் பண்ண வருவான் அப்படின்ட்டு. காலையில தான் அண்ணாவோட ரூம்ல அதே ஜெர்சி அதே நம்பர் போட்டு ஒன்னு இருந்திருக்கும். அதை பார்த்துட்டு வந்திருப்பாங்க. ஆப்போசிட்ல பார்த்தா ஜுன்னும் அதே ஜெர்சி போட்டிருக்கானா. இப்ப அதுதான் அவங்க அண்ணா நினைச்சிட்டு ஓடி போய் அண்ணா சொல்லி கட்டி பிடிச்சுக்கிறாங்க. இந்த ஹீரோ பார்த்துட்டு ஷாக்ல நிக்கிறாரு. பத்ததுக்கு ஜூனும் ஒரு பக்கம் ஷாக்ல நிக்கிறான். ஹீரோயின் இப்பதான் ஹீரோ அங்க நிக்கிறத பார்த்துட்டு நான் வேற யாரையாவது கட்டி பிடிச்சிட்டேன்னு நிமிந்து பாக்குறாங்க. அப்படியே கட் பண்ணி பிரசன்ட்ல காமிக்கிறாங்க. இப்ப நைட்டும் ஆயிடுது. ஹீரோ வீட்டுக்கு கிளம்புற டைம் ஆயிடுச்சு போல. அந்த இடத்துக்கு பேஷண்ட் ஒருத்தவங்க வராங்க. இல்லங்க நாங்க க்ளோஸ் பண்ணிட்டோம், இப்ப யாரையும் பார்க்க போறது இல்லைன்னா. ஓ அப்படியா சரி நான் கிளம்புறேன்னு சொல்றாங்களா. அப்ப ஹீரோ ஸ்டாப் பண்ணிட்டு நீங்க யாரு அப்படி சொல்லி கேக்குறாங்க. பயப்படாத நான் தான் அப்படி சொல்லிட்டு கேப் ஓபன் பண்ணி காமிக்கிறாங்க. அங்க ஹீரோயின் தான் நிக்கிறாங்க. ஹீரோயினை பார்த்து அதிர்ச்சி இல்ல. ஹீரோக்கு என்ன சொல்லணும்னு தெரியல. அவர் நின்னுட்டே இருக்காரா. அதுக்கப்புறம் சரி வெயிட் பண்ண உனக்கு காஃபி எடுத்துட்டு வர சொல்லிட்டு காஃபி மிஷின்ல பண்ணிட்டு இருக்காரு. ஹீரோயின் ஒரு பக்கம் அங்க இருக்க அவார்ட்ஸ் எல்லாம் பாத்துட்டு இருக்காங்களா. 1 2 3 நின்னுட்டு 6 7 அவார்ட்ஸ் வச்சிருக்கான், என்ன விட நிறையவே வச்சிருக்கானேன்னு சொல்லிட்டு உனக்கு தெரியுமா நான் செலிபிரிட்டி ஆயிட்டேன், நான் ஒரு ஆக்ட்ரஸ் தெரியுமான்னு கேட்டா எனக்கு எல்லாமே தெரியும் சொல்லிட்டு காஃபி எடுத்துட்டு வந்து தராரா. அவங்க 2 பேருக்கு நடுவில் ஒரு மாதிரி ஆக்வர்ட் சிச்சுவேஷன் தான் இருக்கு. ஹீரோ பாஸ்ட்ல இருந்த மாதிரி எல்லாம் கிடையாது, ரொம்பவே ஆள் மாறிட்டாரு, இன்ட்ரோவர்ட் மாதிரியே இருக்காரு. அந்த டைம்ல ஹீரோ இந்த ஐஸ் பிரேக் பண்ணணும்ட்டு இது இன்ஸ்டன்ட் காஃபியா ஃபில்டர் காஃபி அப்படி கேக்குறாங்க. இன்ஸ்டன்ட் காஃபி தான் குடின்னு சொல்றாங்களா. சரி உங்ககிட்ட சரக்கு இருக்குமா, இல்ல கொஞ்சம் ஊத்தி குடிக்கலாம் காஃபி லிக்கர் அப்படி சொல்றாங்களா. அவனுக்கு என்ன சொல்லணும்னு தெரியல. சரி என்ன திடீர்னு என்ன பாக்கிறதுக்காக வந்திருக்கேன்னு கேட்டா, ஆமா ஃப்ரெண்டு பக்கத்துக்கு எனக்கு என்ன ரீசன் வேணுமா, சும்மா உன்னை பாத்துட்டு போலாம் தான் வந்தேன், சரி சொல்லு உனக்கு
உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்களா இல்ல கல்யாணம் ஆயிடுச்சா அப்படி கேக்குறாங்க. இல்ல சும்மா தான் கேட்டேன், ஏன்னா நம்ம 2 பேரும் இதுக்கப்புறம் இன்னொரு ஃப்ரெண்ட்ஸா இருப்போம் இல்லையா, அந்த டைம்ல உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் யாராவது இருந்தாங்கன்னா அவங்க ஜெலஸா ஃபீல் பண்ணக்கூடாதுல, அதனால தான் நான் முன்னாடி கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்றாங்க. அதுக்கு ஹீரோவோ இல்லன்ட்டு சொல்றாங்க. இப்படி இவங்க பேசிட்டு இருக்கும்போது இப்ப ஹீரோக்கு பாஸ்ட் தான் ஞாபகம் வருது. ஹீரோயின் அவங்க அண்ணா நினைச்சிட்டு ஜுன்னு போய் கட்டி பிடிச்சிருந்திருப்பாங்க. அப்ப கூட ஹீரோ நிமிந்து பார்த்திருப்பாங்களே, சாரி எங்க அண்ணாவா இருக்கும்னு நினைச்சுதான் நான் கட்டி பிடிச்சிட்டேன், அதெல்லாம் அவன் தப்பா நினைச்சுக்க மாட்டேன்ட்டு ஹீரோ சொல்லிட்டு, ஆமா நீ சரௌண்டிங்ல தான் வாழ்ந்துட்டு இருக்கியா, இங்கேதான் பக்கத்துல இருக்கனா ரொம்ப ஜாலியாச்சு அப்படின்ட்டு சொல்றாரு. உடனே ஹீரோயினும் முறைச்சு பார்த்துட்டு போயிடுறான். அடுத்த நாள் ஸ்கூல்ல எல்லாரும் இருக்காங்க. அந்த இடத்துல ஹீரோயின் உட்காந்துட்டு ஹோம்ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்களா. அப்போ ஒரு பொண்ணு வந்துட்டு, ஏய் நீ இந்த ஸ்கூல்ல தானே படிச்ச, எனக்கு தெரியும், நீ விட்டுட்டு போகும்போது தான் அடுத்த ஒரு வாரத்துல நானும் விட்டுட்டு வந்துட்டேன் அந்த ஸ்கூல்ல. ஹீரோயினுக்கு பேசுது எதுவும் பிடிக்கல, அதனால அவங்க அமைதியாவே இருக்காங்க. இருந்தாலும் அவ தொல்லை பண்ணிட்டே இருக்காளா. உடனே இவ கத்திடுறா, அந்த ஸ்கூல்ல எல்லாம் நான் ஒன்னும் படிக்கல, நீ என்னை பத்தி ஏதோ கேட்காத அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சுட்டுறா. இப்ப ஹீரோ அதை பார்த்துட்டு, என்ன இவ இந்த மாதிரி இருக்கா, இனிமேட்டு இவ என்னோட டைப் இல்ல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இப்ப 3 பேரும் பிளே கிரவுண்ட்ல தான் இருக்காங்க. ஜொன் எதையும் தீவிரமா படிச்சிட்டு இருக்கான். ஹீரோ நல்லா படுத்துட்டு இருக்காரு. பக்கத்துல சுன்னு பாத்தீங்கன்னா செமையா தூங்கிட்டு இருக்கான். ஜொன்னும் ஹீரோவும் ஒரே சாங் கேட்டுட்டு படுத்துட்டு இருக்காங்களா. அப்ப அவன் எழுந்துட்டு, எனக்கு ரொம்ப தாகமா இருக்க மாதிரி இருக்கு, லைட்டா தண்ணி அடிக்கலாமா அப்படின்னு கேக்குறானா. உடனே ஜுன் சொல்றான், நம்ம கிட்ட ஐடியே கிடையாது, நம்ம வயசுக்கு இதெல்லாம் வாங்கவும் கூடாது, இப்ப வேற எல்லா இடத்துலயும் ரைடு போயிட்டு இருக்காங்க, போய் மாட்டணும்னா கஷ்டமாயிடும் சொல்றாங்க. இருந்தாலும் எனக்கும் தாகமா தான் இருக்கு, சரிவா போலாம் அப்படி சொல்லி யோசிக்கிறாங்களா. ஆனா எங்க கிடைக்கும் எனக்கு தெரியலையே, எல்லா இடத்துலயும் எடுத்துட்டாங்க இல்லையா அப்படின்னு சொன்னா. உடனே சுன் தூங்கிட்டு இருந்தவன் எழுந்துட்டு, எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு கூட்டு போறான். அங்க போயிட்டு பீர் எல்லாம் வாங்கிட்டு சிக்கன் எல்லாம் வாங்கி வச்சுட்டு எம்மையா இருக்கு சொல்லி சாப்பிட்டுட்டு இருக்காங்களா. அந்த நேரத்துல கரெக்டா போலீஸும் ரைடுக்கு வந்துடுறாங்க. 3 பேரும் அவங்கள பார்த்து பயந்து சாப்பிட்ட வரைக்கும் காசை மட்டும் வச்சுட்டு ஓடி வந்துடுறாங்க. அங்க இருந்து நம்மளோட முயற்சி விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அடுத்த கடையை பார்த்துட்டு போறாங்களா. அந்த இடத்துல ஹீரோயின் வேலை செய்வாங்களா ஒரு இடம், அந்த இடம் வந்திருக்கு. அங்க ஹீரோயின் தொடச்சிட்டு இருக்காங்க. அதையும் 3 பேர் பார்த்துட்டு சரி வாடா போலாம் சொல்லிட்டு ஹீரோவும் சன்னும் போயிடுறாங்க. ஆனா ஜுன்னு மட்டும் நின்று அப்படியே பார்த்துட்டு இருக்கான். யாரும் நம்மள பாக்குற மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் நிமிந்து பார்த்தா இவன் அங்க இருந்து கிளம்பிடுறான். இப்ப ஹீரோயினும் தொடச்சு முடிச்சுட்டு இந்த கஸ்டமர்ஸ் எல்லாம் விட்டுட்டு போனதெல்லாம் ஒரு ரூம்ல எடுத்து வைப்பாங்க. அந்த ரூம்ல எடுத்து வைக்கும் போது அங்க ஒரு வாட்ச் இருக்கு. அதை பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி தோணுது போல. கொஞ்ச நேரம் கழிச்சு அங்க வேலை செய்யறவங்க வந்துட்டு, ஐயோ என் வாட்சை காணும் சொல்லிட்டு இருக்கா. இவ ஏதாவது திருட்டி வச்சுக்கிட்டாலும் என்னன்னு தெரியல, வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த 3 பேரும் இப்ப 2வது இடத்துக்கு போறாங்க. அங்க போனா ஒரு கிளவிதான் உட்காந்துட்டு இருக்காங்களா. சுன் சொல்றான், இவங்களுக்கு கண்ணே தெரியாது, அதனால நம்ம எந்த ஐடி கார்டு காமிச்சாலும் வந்துட்டு இது ஃபேக்னு கண்டுபிடிக்க மாட்டாங்க, அதனால என்கிட்ட ஒரு ஃபேக் ஐடி இருக்கு, இதை காமிச்சு நம்ம வாங்கிக்கலாம் சொல்றாங்களா. ஆனா அங்க போனா அந்த கிழவிக்கு இன்னும் நல்லா கண்ணு தெரியுது போல, இது ஃபேக் கார்டு, கிளம்பி இங்க இருந்து அப்படி சொல்லிட்டு துரத்தி விட்டுறாங்க. லாஸ்டா ஒரு கடைக்கு போறாங்க. அங்க வந்து ஹீரோயினும் இருக்காங்க. அவங்க அங்க ஒரு பொருளை பாக்குறாங்க. இப்பவும் கை வந்து ஒரு மாதிரி பண்ணுது. ஆனா அவங்களை டைவர்ட் பண்ற மாதிரி இந்த 3 பேர் அந்த பக்கம் வந்திருப்பாங்களா. இப்ப அவங்களுக்கு வெறுப்பெத்ததுக்குனே இவங்க ஒரு பீர் பாட்டில வாங்கிட்டு வெளில வராங்க. அவங்களுக்கு எப்படி கிடைச்சதுன்னு தெரியல. அவங்க அப்படியே குடிக்கிற மாதிரி சீன் போட்டு வெளில போறாங்களா. இவளுக்கு மட்டும் எப்படி கிடைச்சதுன்னு சொல்லிட்டு அதே கடைக்கு போயிட்டு இவங்க ட்ரை பண்ணா அங்க ஒரு பொண்ணு இருப்பா. நீங்க எல்லாம் இந்த ஸ்கூல்ல தானே படிக்கிறீங்க, நீங்க சின்ன பசங்க தானே, இருங்க உங்களை எங்க அப்பா கிட்ட மாட்டி விடுற சொல்லி அந்த பொண்ணு மாட்டி விட்டுறா. அவ்வளவுதான், 3 பேரை ஓடி போயிடுறாங்க. இந்த பீர் வாங்கிட்டு வந்த ஹீரோயினா அதை குடிக்காம காவால ஊத்திட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இந்த 3 பசங்களும் ஏதோ இடத்துல ட்ரை பண்ணி வாங்கிட்டாங்க போல. அதை மொத்தமா வீட்டுல எடுத்து வச்சுட்டு சிக்கன் ஒரு பக்கம் தண்ணி ஒரு பக்கம்னு அடிச்சிட்டு இருக்காங்க. அதுல வர ஒரு கேம் விளையாடலாமான்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்களா. இனிமேட்டு நம்ம இங்கிலீஷ்ல மட்டும் தான் பேசுறோம் சொல்லிட்டு சாப்பிட்டுட்டே விளையாடிட்டு இருக்காங்க. அந்த டைம்னு பார்த்து ஹீரோ என்ன பண்ணிடுறான்னா பீனட் சாஸ் தொட்டு சாப்பிட்டுறாரா. அது அவனுக்கு அலர்ஜி போல. இப்ப ஜுன்னு சொல்லணும், டே சாப்பிடாதுன்ட்டு அதை வரை இங்கிலீஷ்ல ட்ரை பண்ணிருக்கா. டோன்ட் ஈட் அப்படி சொல்றானா. அவனுக்கு அது புரியாம, ஏய் மீ ஈட்டிங் சாஸ் வாட் ஹேப்பனிங் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அப்ப கடைசியா, டே நீ அது பீனட் சாஸ் தான் சாப்பிடாத அப்படின்னு சொன்னோடனே, ஐயோ அது எனக்கு அலர்ஜி ஆச்சுன்னு சொல்லிட்டு மாத்திரையை தேடுறாங்க. வீட்டுல எங்கேயுமே கிடைக்கல. இப்ப சொன்னோம், நான் வேணா 911 கால் பண்ணவா சொன்னா கடைசியா கிடைச்சிருச்சு போல. அதை போட்டோன்னே அவனுக்கு கொஞ்சம் நார்மல் ஆயிடுச்சு. இந்த இன்ஃபர்மேஷன் அவங்க அப்பா அம்மா கிட்ட சொன்னா அம்மா சொல்றாங்க நீ போய் பாரு அப்படின்ட்டு. அவ சொல்றா, இல்ல எனக்கு பேஷன்ஸ் இருக்கு, நீ போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் மாறி மாறி செய்கையிலே திட்டிக்கிறாங்க. என்னால யாரும் போய் பார்க்கல தான். இப்ப ஹீரோ வந்து ஜுன்னோட வீட்டுல தான் இருக்காங்க. அங்க உட்காந்து ஒரு போட்டோ பார்த்துட்டு இருக்காங்க. அதுல வந்து ஜுன்னுக்கு ஒரு அண்ணா இருப்பாங்க போல. அவங்களுக்கு உடம்பு சரியில்லாம இருக்கும். அவங்கள ஹீரோவோட அம்மா தான் வந்துட்டு ட்ரீட் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால ஹீரோக்கும் இவரை நல்லா தெரியும். அந்த டைம் ஒரு கிரவுண்ட்ல போயிட்டு, நீ தானே ஜுன்னு, உங்க அண்ணா எனக்கு தெரியும், வா உன்னை கூட்டு போற சொல்லிட்டு கூட்டு போயிட்டு அப்பதான் அவங்க 2 பேரும் ஹக் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்படி 3 பேரும் ஃப்ரெண்டா இருப்பாங்க. அந்த போட்டோ தான் பாத்துட்டு இருக்காங்க. இப்படி எல்லாத்தையும் பார்த்து முடிச்சுட்டு அவனும் கிளம்பிடுறான். இப்ப கொஞ்சம் லேட்டும் ஆயிடுது. பாட்டி இன்னும் வீட்டுக்கு வரல சொல்லிட்டு அவங்கள தேடிட்டு தான் போறாங்க. அங்க பாட்டி ரொம்ப கஷ்டப்பட்டு ஒருத்தருக்கிட்டே பூ வாங்குங்க சொல்லிட்டு வித்துட்டு இருக்காங்க. அவ்வளவு ஒன்னும் விக்கல போல. சோ இவனும் பார்த்துட்டு, பாட்டி ஒன்னும் பிரச்சனை இல்ல, வாங்க வீட்டுக்கு போலாம் சொல்லிட்டு கூட்டிட்டு போயிடுறாங்க. போற வழியில இவனுக்கு மறுபடியும் அந்த கண்ணெல்லாம் பிளர் ஆகி தலையெல்லாம் வலிக்குது. அதனால அடுத்த நாள் கிளாஸ்க்கு வந்து அவன் கண்ணாடி தான் போட்டு வந்திருக்கான். இப்ப அவன் எடுத்துட்டு அந்த ஃபிளவர்ஸையும் ஸ்டாஃப் ரூம்ல அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டு இருக்கான். அங்க இருக்க ஒரு ஸ்டாஃப் சொல்லிருப்பாங்க, உனக்கு அந்த கண்ணாடி சூட் ஆகுதுன்ட்டு. அந்த இடத்துல ஹீரோனும் இருப்பாங்களா. அவங்க நிமிந்து பாக்குறாங்க. இப்ப கட் பண்ணி பிரசன்ட்ல காமிக்கிறாங்க. ஹீரோவும் அதே மாதிரி ஒரு கிளாஸ் தான் போட்டு வராங்களா. இப்ப ஹீரோயினும் ஹீரோ மீட் பண்றதுக்காக வந்திருப்பாங்களா. வா என்ன கிளாஸஸ்ல போட்டிருக்க, நல்லா இருக்கே உனக்கு அப்படி சொல்லிட்டு பேசிட்டே இருக்காங்க. அப்ப மறுபடியும் காஃபி எடுத்து தராங்களா. இந்த டைம் வரும்போதே
மாதிரி சரக்கு எடுத்துட்டு வந்துட்டு காஃபில கலந்து குடிச்சிட்டு இருக்கா. இந்த நீயும் கொஞ்சம் ஊத்திக்கோன்னு சொன்னா எனக்கு அதெல்லாம் வேண்டாம் அப்படின்ட்டு சொல்றாங்க. உன் வாழ்க்கை என்ன இவ்வளவு போரா போயிட்டு இருக்கு, நீ இப்படி எல்லாம் இல்லையே, உனக்கு என்ன ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது கட் பண்ணி அப்படியே பாஸ்டதை காமிக்கிறாங்க. ஹீரோட கிளாஸ்ல பாஸ்கெட் பால் ட்ரைனிங் போல, அதனால எல்லாரும் அங்க போயிருப்பாங்க. ஹீரோயின் கிட்ட அந்த யூனிஃபார்ம் இல்லன்ட்டு அவங்க அங்கேயே உட்காந்துட்டு இருப்பாங்களா. இப்ப ஹீரோ வந்துட்டு என்ன நீ போலியான்னு கேட்டா என்கிட்ட அந்த யூனிஃபார்ம் இல்லன்னு சொல்றாங்க. சரி என்கிட்ட ஒரு பேர் இருக்கு, நீ போட்டுக்கோ, ஃப்ரெஷ்ஷா தான் இருக்கு சொல்லி கொடுப்பாங்களா. இந்த ட்ரெஸ்ஸே போட்டு ரெண்டு பேரும் ஒன்னா வராங்க. பார்த்தா கப்பிள் ட்ரெஸ் மாதிரியே இருக்கு. எல்லாரும் பார்த்துட்டு என்ன இவங்க ஒன்னா இப்படி வராங்க, அவனோட ட்ரெஸ் போட்டிருக்க மாதிரியே இருக்குன்ற வேற கண்டுபிடிச்சிடறாங்க. இத ஜுன்னும் ஒரு மாதிரி பாக்குறான். இப்ப டீச்சர் எல்லாரையும் ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணலாம், இதுக்கு வந்து நம்ம ஹீரோ தான் சொல்லி தர போறான் எப்படி ஷூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட பால் கொடுத்து அவன் வேணுட்டு சீன் போடுற மாதிரி போய் பாஸ்கெட் பால்ல பால போட்டு ரிங்ல தொங்குறான். இதெல்லாம் பார்த்துட்டு ஹீரோயின் வேற அப்படியே இம்ப்ரெஸ் ஆயிட்டாங்க. இப்ப எல்லாருக்கும் ட்ரைனிங் கொடுக்குறாங்களா. இவ வேற அவன் ஃப்ரெண்டுக்கு ஹீரோயினுக்குன்னு தனித்தனியா ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கான். ஜுன்னு ஒரு ஷூட் பண்ண உடனே வா என் ஃப்ரெண்டு பாருங்க நல்லா போட்டா அப்படின்ட்டு எல்லார்கிட்டயும் போய் சொல்லிட்டு இருக்கான். அதே மாதிரி ஹீரோயினுக்கும் ட்ரைனிங் கொடுத்துட்டு அவளும் அந்த ரிங்ல போட்டுறா போல. இதை எல்லாத்தையும் அவங்க கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் உட்காந்து பார்த்துட்டு சே என்னடா எனக்கு ஒரே கடுப்பா இருக்கு, பொறாமையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. ஏ சத்தமா பேசாதடி அவன் கிட்ட அடி வாங்க போற அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பொண்ணு சொல்றா. இதுக்கு நடுவில் ஹீரோயினுக்கு அந்த ட்ரெஸ் பத்தி இருக்காது இல்லையா, அதனால ஹீரோ தான் வந்து கையெல்லாம் மடிச்சு விட்டு நல்லா ஃபிக்ஸ் பண்ணி விடுறாங்க. அதுக்கு அவ வேற தேங்க்ஸ் தான் சொல்லிட்டு இருந்திருப்பா. அதை தான் இவ யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. அன்னைக்கு கிளாஸ் எல்லாம் முடிஞ்சிட்டு ஜுன்னு ஒரு புக் ஸ்டோருக்கு போய் புக் படிக்கலான்னு போறாங்களா. அப்ப அவங்களுக்கு மறுபடியும் தலைவலி வருது. அதனால அவன் வெளியில மெதுவா நடந்து வந்துட்டு இருக்கும் போது அந்த இடத்துல சீனியர் பாஸ் பண்ணிட்டு இப்போ உன் கூட தான் அவன் இல்ல உன்னை யார்ட்ட காப்பாற்ற முடியும்னு சொல்லிட்டு வேணுட்டு போட்டு அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஹீரோ அவங்க வீட்டுல தூங்கிட்டு இருக்காங்க போல. இவனை அடிக்க அவனுக்கும் அதே ஃபீலிங் வருது. சீனியர் ஜுன்ன பயங்கரமா அடிச்சிடுறாங்க. அவன் மயக்க போட்டு அங்கேயே விழுந்துடுறான். ஹீரோவும் வழியில ஏதோ துடிச்சிட்டு இருக்காரு. என்னன்னு பார்த்தா அவர் ஏதோ கனவு கண்டுட்டு இருக்காரு போல. அந்த கனவுல ஹீரோவும் ஜுன்னோட அண்ணாவும் ரெண்டு பேரும் கண்ணாமூச்சி விளையாடிட்டு இருக்காங்க சின்ன வயசுல. இப்ப ஹீரோ அவங்க அண்ணாவை தேட போகும்போது ஒரு ரூம்ல தான் உட்காந்துட்டு இருக்காங்க. ஓபன் பண்ணி பார்த்தா பேய் மாதிரி அவன் உட்காந்துட்டு அழுதுட்டு இருக்கான். இதுதான் அவனோட கனவுல வந்திருக்குன்ட்டு அவன் அலர் அடிச்சுட்டு எழுந்து உட்காரான். பயத்துல ஜுன்னுக்கு ஏதாவது ஆயிருக்குமான்னு நினைச்சிட்டு அவனுக்கு கால் பண்ணா அவன் எடுக்க மாட்டான். இன்னொரு பக்கம் அவங்க பாட்டியும் வந்துட்டு அவங்க ரூமை கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க போல. அதுல வந்து நிறைய மாத்திரைகள் எல்லாம் கிடைக்குது. என்னன்னு பார்த்தா எல்லாமே வலி போறதுக்கான மாத்திரை, ஜுர மாத்திரை அப்படிதான் இருக்கு. நிறைய பேக்கெட் யூஸ் பண்ணிருக்கான். அப்பதான் அவங்க புரிஞ்சுக்கிட்டு இப்ப அவனை தேடிட்டு இருக்காங்க. உனக்கு விழுந்த அடியில அவனால போனை கூட அட்டென்ட் பண்ண முடியல. இப்ப ஆம்புலன்ஸ்ல வந்து அவனை கூட்டிட்டு வராங்களா. ஹீரோட அப்பா அம்மா வேலை செய்யறாங்க இல்லையா, அதே ஹாஸ்பிட்டலுக்கு தான். அந்த இடத்துல அவனுக்கு சிடி ஸ்கேன், எம்ஆர்ஐன்ட்டு என்னன்னு எடுத்துட்டு இருக்காங்க. இதோட ரிசல்ட் தான் அவங்க அப்பா அம்மா பாத்துட்டு இருக்காங்களா. அதே டைம்ல ஹீரோ ஜுன்னு கிட்ட போயிட்டு டே உன்னை யார்ட அடிச்சாங்க என்கிட்ட சொல்றா, ஒருத்த விடாம சொல்றான், நான் பாத்துக்கிறேன் அப்படி சொல்றாங்களா. ஆனா அவன் எதுவுமே சொல்லவே மாட்டான், அமைதியாவே இருக்கிறான். அவனை மறுபடியும் கேட்கறதுனால உடனே நர்ஸை கூப்பிட்டு இவனை முதல்ல வெளியில அனுப்புங்க, அப்பதான் நான் ரெஸ்ட் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்றானா. உடனே அவளை இல்ல நான் அமைதியா இருக்க வேண்டாம், நாங்க ரெண்டு பேரும் அமைதியா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கட்டி பிடிச்சிக்கிறான். இவங்க இந்த ரிசல்ட் எல்லாம் பாத்துட்டு இருக்காங்களே, செம்ம ஷாக் ஆகுது. என்னன்னா இவங்க அண்ணாக்கு இருந்த அதே பிரச்சனை இவனுக்கும் இருக்கு போல. அவங்க அண்ணாக்கு கிட்னி ஃபெயிலியர்னாலதான் இறந்திருப்பாங்க. ஜுன்னுக்கும் இப்ப அதே பிரச்சனை தான் இருக்கு. கிட்டத்தட்ட 70% ஆஃப் ஃபங்க்ஷனாலிட்டி வந்து ஒர்க் ஆகலையா. அதனால இப்ப இமிடியேட்டா அவனுக்கு கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும்ன்ற மாதிரி சொல்றாங்க. ஜுன்னோட பாட்டி வேற வெளில உட்காந்து யோசிச்சுட்டு இருக்காங்க, என்ன நடக்குமோன்ட்டு பயந்துட்டு இருக்காங்க. அந்த டைம்ல அவங்க அம்மா வந்து கூப்பிடுறாங்களா. அவங்களை கூப்பிட்டு போய் பேசுறாங்க. இந்த மாதிரி ஒரு நிலைமை இருந்தாலும் அவங்க அண்ணாக்கு இருந்த பிரச்சனை அளவுக்கு ரொம்ப தீவிரம் கிடையாது. அதனால நம்ம ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிட்டோம்னா இது சீக்கிரம் சரியாயிடும், நான் அவனை லிஸ்ட்ல ஆட் பண்றேன்னு சொல்றாங்க. இது எல்லாத்தையும் தான் எடுத்துட்டு போயிட்டு இப்ப அந்த பையன் கிட்டே சொல்றாங்க. அந்த இடத்துல தான் ஹீரோ இருக்காரு. இதை கேட்டோடனே அவனுக்கும் செம்ம ஷாக்கு. இப்ப அவனை ரூம் ஷிஃப்ட் பண்றாங்க போல. அதனால அவனை கூட்டிட்டு போறாங்களா. அப்ப ஜுன்னு பார்த்துட்டு ஹீரோ சொல்றாரு, ஆல்ரெடி நீ பேஷண்டாவே ஆயிட்டியா என்ன, இந்த வீல் சேர்லயே உட்காராம பேசாம எழுந்து நடடான்னு சொல்லிட்டு அவனை அங்கே விட்டுட்டு அவன் போயிடுறான். ஸ்கூல்ல தான் காமிக்கிறாங்க. ஹீரோயின் அவன் ட்ரெஸ் இருந்திருக்கும் இல்லையா, அதை எடுத்துட்டு வந்து ஹீரோ கிட்ட குடுக்கலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா ரெண்டு பேரும் வராதனால அவ யோசிச்சு பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கா. இந்த டைம்ல தான் டீச்சர் வந்து சொல்றாங்க, இது போல ஜுன்னுக்கு ஒரு பெரிய ஆபத்து இருக்கு, அவனுக்கு நம்மளோட சப்போர்ட் கொடுக்கலாம், அவனோட போன் நம்பர் வாங்கி அவனுக்கு மெசேஜ்ல உங்க சப்போர்ட்டை கன்வே பண்ணிடுங்கன்னு சொல்றாங்க. இதை எடுத்துக்க அந்த சீனியர் பசங்களும் வந்து பாக்குறாங்களா. என்னடா கிட்டத்தட்ட நிறைய நாள் ஆயிடுச்சு, இவங்க ரெண்டு பேருமே ஆளை காணும், என்னதான் ஆச்சு அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஒருவேளை நீ அடிச்சதுல ரொம்ப பெரிய ஆபத்து வந்திருக்குமாடான்ற மாதிரி அவனை போட்டு பிடிச்சிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோயின் அந்த ட்ரெஸ் சரி அவன் கிட்டயாவது கொடுத்துடலான்ட்டு சுன் கிட்ட தான் வராங்களா. அவன் பார்த்தா ஆல்ரெடி அழுதுட்டு இருக்கான். என்ன ஜுன்ஹிக்கு ரொம்ப உடம்பு சரியில்லையான்னு கேட்டா ஆமான்னு சொல்லிட்டு மறுபடியும் அழுறான். நான் வேணா ஹாஸ்பிட்டல் போறேன், நீ வரியான்னு கேட்கறாங்களா. இல்ல நான் வரல, இதை மட்டும் நீ யூ கிட்ட கொடுத்துடுன்னு அப்படி சொல்றாங்களா. யூவும் அங்கதான் இருக்கா, நீ வரியா அப்படி கேட்டா இல்ல நான் வரலன்னு சொல்லிட்டு அவ போயிடுறா. இந்த இடத்துல கட் பண்ணிட்டு பிரசன்ட்டை காமிக்கிறாங்க. இப்ப ஹீரோவும் அந்த ஹீரோயின் வருவாங்க இல்லையா, அதனால ரெடி ஆயிட்டு இருக்காரு. அப்ப வந்து ஹீரோயின் வரல சொல்லி மெசேஜ் அனுப்பிச்சிடுறாங்க. வராதனால நீ என்ன மிஸ் பண்றதானே அப்படி சொல்லிட்டு சிரிக்க வேற செய்யறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டே இருக்கும்போது பின்னாடி இருந்து யாரும் இவனை தடுக்கிறாங்களா. யார்டான்னு பார்த்தா சுன்னு இவங்க கூட தான் வேலை செய்யறாரு போல. டே நான் அந்த
டிடெக்டிவ் கிட்ட பேசிட்டேன், அவனை இந்த ஊர் முழுக்க தேடிட்டாங்களாண்டா, எங்க தேடியுமே கிடைக்கலையா, அவன் வந்துட்டு இறந்து போனா மட்டும்தான் எங்களால கண்டுபிடிக்க முடியாது, ஒருவேளை அவர் இறந்து போயிட்டாரா என்னன்ட்டு என்னையே கேக்குறாங்கடா, அந்த மாதிரிலாம் ஏதோ நடந்திருக்காது இல்லன்ட்டு சொல்லிட்டு இவங்க 2 பேர் பேசிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல கட் பண்ணி மறுபடியும் பிளாஷ்பேக் தான் போறாங்க. ஹீரோயின் ட்ரெஸ் கொடுத்திருப்பாங்களே, இப்ப அதை எடுத்துட்டு சன் ஹாஸ்பிட்டலுக்கு வரான். வரும்போது பாத்தீங்கன்னா மூஞ்சி ஃபுல்லா டிண்டட் லோஷன் போட்டு வரான் போல. 2 பேரும் பயந்துடுறாங்க, டே என்னடா மூஞ்சிக்கு பெயிண்ட் ஏதோ போட்டு வந்தியானா, இல்லடா நான் இங்க வரேன், நிறைய பேர் என்ன பாப்பாங்களா, அதனால நான் டிண்டட் லோஷன் போட்டு வந்தேன்னு சொல்றான். அதை விட நான் என்ன எடுத்துட்டு வந்திருக்கேன் தெரியுமா, யூக்காக தான் ஒண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த யூனிஃபார்ம் கையில கொடுக்குறாங்களா. ஐயோ இந்த யூனிஃபார்ம் உன்கிட்ட கொடுத்துடலாம், நானே நேர்ல வாங்கலாம் நினைச்சேன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேர் பேசிட்டு இருக்காங்க. ஜொன்னு வேற இதை ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கானா. உடனே சன் சொல்றான், உன்னை பத்தி அவ விசாரிச்சாடா, உனக்கு உடம்புலாம் பரவாயில்ல சொல்லி கேட்டா, உன்னை பத்தி சொன்னோன்னே லைட்டா அழறா மாதிரி வேற ஆனா அப்படின்ட்டு சொல்றாங்களா. உடனே ஹீரோக்கு ஜெலஸ் ஆயிடுது, டே அவ அழறாள்லாம் இல்லடா, இவன் வந்து சும்மா சொல்றானா, அதெல்லாம் உனக்கு எப்படிடா தெரியும் சொல்லிட்டு ஜூன் கேக்குறான். இவங்க 3 பேரும் வாக்கிங் போலான்ட்டு கீழே போயிருப்பாங்க போல. இந்த இடத்துல நர்ஸ் வந்துட்டு ஒரு கெமிக்கல் எடுத்துட்டு போறாங்களா. அதுல வந்து இவன் சன் சொல்றான், நிறைய சரக்கு இருக்கும்டா, இதுல கெமிக்கல்லாம் நிறைய இருக்கும், இதை எடுத்து நம்ம குடிச்சிட்டோம்னா ரொம்ப போதே ஆயிடும்டா அப்படி சொல்லி பேசிட்டு இருக்காங்களா. உடனே பின்னாடி இருந்து ஜுன்னு, டே நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இது சாதாரண விஷயம் கிடையாதுடா, எடுத்து குச்சிட்டீங்கன்னா மேலோக போக வேண்டியதான், என்னெல்லாம் இருக்கு தெரியுமா அப்படி சொல்லிட்டு கெமிக்கல் ரியாக்ஷன் பத்தி சொல்றாங்களா. அதை கேட்டோடனே, டே நாங்க குடிக்கலடா, சும்மா தானே பேசிட்டோம், ஆளை விடுறா சாமின்ட்டு 2 பேரும் தலை தெறிக்க ஓடிறானுங்க. ஹீரோக்கு இதெல்லாம் நினைச்சு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. வீட்டுக்கு வேற போயிட்டு உட்காந்துட்டு இருக்காங்களா. அங்க ஒரு மீன் இருக்கும், அந்த மீன் கிட்ட தான் பேசிட்டு இருக்காங்க. இந்த மீனை ஜுன்னு தான் வாங்கி கொடுத்துருப்பாங்க. இது உன்னோட அண்ணடா, நீ உன் கூடயே வச்சுக்கோ, அதுக்கு பேர் வந்து டங்குன்னு சொல்லி எல்லாம் பேர் வைப்பாங்க. டே ஏன் அண்ணன் சொல்லிட்டு நீ எதுக்குடா பேர் வைக்கிற, நானே பேர் வைக்கிறேன், அதோட பேர் டேக்கல் அப்படி சொல்லி வைக்கிறாங்க. ஆனா ஃபைனலா அவன் டங்க் தான் கூப்பிட்டு இருப்பான் போல. நீ சொல்லி டங்க், நான் என்ன பண்றது இப்போ அப்படி சொல்லிட்டு படுத்துட்டு இருக்கான். அடுத்த நாள் ஆகுது, ஹாஸ்பிட்டல்ல ஜூன் டயாலிசிஸ்ல முடிச்சுட்டு வந்திருக்கான். இவனுக்கு டோனர் கிடைக்கிற வரையே டயாலிசிஸ் தான் பண்ணும் போல. அது கிடைக்கவே ரொம்ப வருஷம் ஆயிடுமா, அதனால கொஞ்சம் டயர்டா வேற இருக்கா. இப்ப அவனை ரூம்ல எடுத்து வந்து படுக்க வச்சிருக்காங்களா. திடீர்னு பார்த்தா அவன் கோமா ஸ்டேஜ் மாதிரி போயிடுறான். நேத்து கான்சியஸே கிடையாது. ஹீரோ தான் போன்ல பண்ணி டாக்டர் வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப நேரம் கழிச்சு தான் அவன் நார்மலே ஆகுறான். பாட்டிமாவும் அவன் கூட தான் உட்காந்துட்டு இருக்காங்க, எதுவுமே சாப்பிடவே இல்லை. அதுக்கு ஹீரோ தான் வாங்க போய் சாப்பிடலான்னு கூப்பிட்டா வர மாட்டாங்க. அப்ப அவங்க அம்மா அங்க தான் இருக்காங்களா. உடனே இவன் என்ன சொல்றான், நீங்க சாப்பிடுங்க, அவனுக்கு சீக்கிரமே உடம்பு சரியாயிடும், அவனுக்கு கிட்னி நான் தரேன் அப்படின்ட்டு சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே எல்லாருமே அங்க ஷாக் ஆயிடுறாங்க. இவன் வேற அவங்க அம்மா பார்த்துட்டு, இதுல உங்களுக்கு சொல்றதுக்கு ஒன்னும் கிடையாது, இது என்னோட உடம்பு, இது என்னோட ரைட்ஸ்னு சொல்லிடுறான். அவனை கூட்டிட்டு போயிட்டு அவங்க அம்மா அங்க எக்ஸ்பிளைன் பண்றாங்க, டே நீ ஸ்போர்ட்ஸ் மேன்ரா, உன்னால இந்த மாதிரி கிட்னிலாம் கொடுத்துட்டு விளையாட முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அவனும், நான் ஸ்போர்ட்ஸ் விளையாடலன்னா கூட நான் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் உயிரோட தான் இருப்பேன். ஆனா அவனுக்கு அந்த மாதிரி கிடையாது, கிட்னி இருந்தா தான் அவன் உயிரோடவே இருப்பான், அதனால நான் கிட்னி தரலான்னு முடிவு பண்ணிட்டேன், நீங்க ஏதோ இதுக்கு நடுவில் வராதிங்கன்னு சொல்லிடுறான். அந்த நைட் அந்த பாட்டியை பக்கத்துக்கு தான் அவங்க அம்மா போயிருப்பாங்க போல. அவங்க உட்காந்து பேசிட்டு இருக்காங்களா. நீங்க ஏதோ கவலைப்படாதீங்க, அவன் ஏதோ ஒரு பேசணும்னு பேசிட்டான், எனக்கும் ஜுன்னுக்கும் உங்ககிட்ட இருந்து எதுவுமே தேவையில்லை, நாங்க உங்களை எதிர்பார்த்து உங்க கூட பழகல அப்படின்னு சொல்லணும்னா, நாங்க 2 பேரும் உயிரோட இருக்கிறோம்னா இவன் தான் காரணமே. அந்த சின்ன வயசுல அவனோட அண்ணா இறந்த பிறகு அவங்க அப்பா அம்மாவும் தவறிட்டாங்க. அந்த டைம்ல நானும் அவனும் மட்டும் தான் இருந்தோம். அவன் ரொம்ப சோகத்துல இருந்தான். எனக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல, அவனை வச்சுட்டு நானும் போய் சேர்ந்துலாமா தான் நினைச்சேன். ஆனா அந்த டைம்ல தான் உங்க பையன் எங்க வீட்டுக்கு வந்தான். அந்த நேரத்துல அவன் பேசினது அப்பதான் எனக்கும் புரிய ஆரம்பிச்சு. ஹீரோ அப்படி அந்த சின்ன வயசுல என்ன சொல்லிருப்பான்னா, ஜுன்னை பார்த்துட்டு, நீ கவலைப்படாத, உங்க அண்ணன் மேல போயிருக்காங்க இல்லையா, உங்க அப்பாவும் அம்மாவும் கூடவே இருக்கிறதுனால எந்த பிரச்சனையும் இல்ல, அவன் பயம் இல்லாம இருப்பான். ஆனா எனக்கு புரியுது, உன்னை பார்த்தா நீ கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கிறல, கவலைப்படாத, நான் உன் கூடவே இருக்கேன்னு சொல்லிருப்பாங்க. இவனோட அப்பா அம்மா 2 பேரும் வேலை பார்க்கறதுனால சாப்பாடு கூட சரியா சாப்பிட மாட்டா போல. இங்க வந்த உடனே உங்க வீட்டுல சாப்பாடு இருக்கான்னு தான் கேட்டிருப்பான். இருக்கு சாப்பிடலான்னு சொல்லிட்டு 2 பேரையும் சாப்பிட வைக்கிறாங்களா. அப்ப இவனை பார்த்துட்டு தான் ஜுன்னும் சாப்பிட ஆரம்பிச்சிருப்பான். அப்படியே நைட் ஆகும், அவங்க அம்மா வருவாங்களா. அப்ப பாட்டி சொல்வாங்க, நீங்க கவலைப்படாதீங்க, அவன் என் கூட தான் இருக்கான், உங்களுக்கு ரொம்ப வேலை இருக்குன்னா அவனை நானே வளர்க்குறேனே இவனோட சேர்த்து அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அன்னில இருந்தா 2 பேரும் ஒன்னாவே வளர்ந்துருப்பாங்க. இது எல்லாத்தையும் எடுத்து சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட சொல்றாங்க, நீங்க கவலைப்படாதீங்க, அவன் ஃப்ரெண்டுக்கு அப்படி ஆன உடனே பயந்துட்டா, அதனால தான் அந்த மாதிரிலாம் பேசினா, நீங்க வீட்டுக்கு நிம்மதியா போங்க, நான் அவன் கிட்ட பேசுறேன்னு சொல்லி அனுப்பிச்சுறாங்க. அடுத்த நாள் பார்த்தா ஹீரோவும் அவங்க அம்மா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. உனக்கு தெரியுமா என்னன்னா இதுக்கெல்லாம் கான்சிக்வன்சஸ் இருக்கு, நீ ஒரு கிட்னி கொடுத்துட்டா உனக்கு என்னென்ன பிரச்சனை வரும் தெரியுமான்னு சொல்லிட்டு லிஸ்ட்டா அடிக்கிட்டு இருக்காங்க. அதை கேட்டோன்னே, அம்மா நீங்க இதெல்லாம் சொல்லாதீங்க, நான் ஆல்ரெடி மைண்டை ப்ரிப்பேர் பண்ணிட்டேன், இதெல்லாம் ஆல்ரெடி அவனுக்கு இருக்கு, அதனால தான் நான் இப்ப கிட்னியே கொடுக்க போறேன், அதனால நீங்க கவலைப்படாதீங்க, நாங்க 2 பேரும் நல்லா இருப்போம்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவே ஒத்துக்க வச்சுக்கிறான். நான் அவங்க அம்மா ஒன்னு ஸ்ட்ரிக்டா சொல்றாங்க, 2 பேருக்கும் மேட்ச் இருந்தா மட்டும் தான் நாங்க எடுப்போம், இல்லைன்னா எடுக்க மாட்டோம், நடுவில் உட்காந்து எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாதுன்ட்டு. அடுத்த நாள் மேட்சோ டெஸ்ட் பண்ணிட்டு அந்த ரிசல்ட் வருது போல. அவங்க அப்பா சொல்றாரு, இவனுக்கு அண்ணா இருந்திருந்தா கூட இவ்வளவு எக்ஸாக்டா மேட்ச் ஆகாது, கரெக்டா மேட்ச் ஆகுதுன்னு சொல்லிட்டு அவர் பேப்பர் தூக்கி போட்டு கோவத்துல போயிடுறாரு. இப்ப அந்த சர்ஜரி நடக்கிற நாளும் வந்துருச்சு. இது எல்லாத்தையும் தான் நம்ம ஃபர்ஸ்ட் எபிசோட்ல பாத்திருப்போம். இப்ப 2 பேருக்கு அட் டைம் சர்ஜரி நடக்குது இல்லையா. திடீர்னு ஒருத்தருக்கு மட்டும் பல்ஸ் டவுன் ஆயிடுது. அவங்க அம்மா பார்த்துட்டு யாருக்குன்னு பாக்குறாங்க. பார்த்தா 2 பேருமே பிபி டவுன் ஆயிட்டு தான் இருக்கு. ஜுன்னோட ஃபுல் பல்ஸோ டவுன் ஆயிட்டு அவனை காப்பாற்ற முடியாத மாதிரி தான் காமிக்கிறாங்க. இத மயக்கத்துல இருந்துட்டே ஹீரோவும் கவனிக்கிறாரு. அவரும் கண்ணுல இருந்து தண்ணியா வருது. இப்ப கரெக்டா 1 மாசம் கழிச்சு காமிக்கிறாங்களா. அங்க ஸ்கூல்ல எல்லாரும் படிச்சிட்டு இருக்காங்க. இப்ப டீச்சரும் ஏதோ எழுதி போட்டு ஜுன்ஹி எழுந்து படி அப்படின்ட்டு சொல்றாங்களா. உடனே சன் திரும்பி பார்த்துட்டு அங்க யாருமே இல்லைன்னு சொல்றான்.
இப்ப ஹீரோயினும் அதை பாத்துட்டு இருக்காங்க. அதே சோகத்துல நடந்து போயிட்டு இருக்காங்களா. இவளோட 2 ஃப்ரெண்ட்ஸையும் மிஸ் பண்றது நல்லாவே தெரியுது. ஜூன்ஹி தான் எங்கேயோ நிக்கிற மாதிரிலாம் இருக்குன்ட்டு போயிட்டு யாரையோ போய் இதெல்லாம் திருப்பி பாத்துட்டு இருக்கா. இப்போ ஒரு இடத்துல உட்காந்துட்டு புக்ஸ் படிச்சிட்டு இருக்கா. அந்த டைம்ல இவங்களோட கிளாஸ்மேட் தான் இவளை எப்படியாவது புள்ளி பண்ணணும் அப்படி சொல்லிட்டு கூட்டிட்டு வாங்கடி அப்படி சொல்லி 2 பேரும் அனுப்பிச்சு விடுறாங்க. இவளும் எங்க வரணும் சொல்லி நானே வர கையால வைக்காதீங்க அப்படி சொல்லிட்டு அவளை போய் பார்க்க போறாங்களா. அப்ப அவ சொல்லிருப்பா போல ட்ரெஸ் கல்லுட்டு. அதுக்கு ஹீரோயினோ திமிரா அதெல்லாம் என்னால முடியாது, என்ன நீ நினைச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்களா. அங்க இருக்க 3 பேரும் விடுற மாதிரி இல்ல, நீ கலெக்டரியா இல்ல உன்னை பின்ன வச்சு குத்துவான்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து ஃப்ரண்ட்ல இருக்க டோரை ஒருத்த ஓபன் பண்றா. யாருடான்னு பார்த்தா ஜூன்ஹி தான். அதே டைம்ல பின்னாடி ஒருத்த ஓபன் பண்றா. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான். இப்ப ஹீரோயின் 2 பேரையும் பாத்துட்டாங்களா, ஹாப்பி எடுத்து பார்த்து சிரிக்கிறாங்களா. அப்ப ஹீரோ வேற ரொம்ப நாள் ஆச்சுல நம்ம மீட் பண்ணி அப்படி சொல்லி கேக்குறாங்க. இத ஜுன்னு ஒரு மாதிரி பார்த்துட்டு நிக்கிறான். ஹீரோ கிட்ட போயிட்டு என்னடி பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேக்குறாங்களா. அதுக்கு அந்த 3 பொண்ணுங்களும் இவ ட்ரெஸ் நல்லா இருக்கு, இவ ஸ்ட்ரக்சரும் நல்லா இருக்கு, இந்த ஸ்கர்ட்டை இன்னும் கூட கொஞ்சம் மேல போட்டா அழகா இருக்கும், அதனால தான் கழட்டி தான் நாங்க தச்சு தர சொன்ன கேட்க மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோவோ ஹீரோயின் கிட்ட போயிட்டு இவங்க சொல்றாங்கன்னு ஏதோ நினைச்சுக்காத, நீ பயந்துருப்பல, சரிவா போலாம் சொல்லிட்டு 3 பேர் கிளம்பி போறாங்க. வெளியில போயிட்டு வர அவ ஃபேஷன் டிசைனிங்ல கொஞ்சம் இன்ட்ரெஸ்டடா இருக்கா. அதனால தான் யார் ட்ரெஸ் ஒழுங்கா இல்லையோ அதெல்லாம் வாங்கி பிக்ஸ் பண்ணி தருவா. நீ வேணா பாரு, நீ இந்த ட்ரெஸ் குடுக்குற வரையும் அவனை டார்ச்சர் பண்ணிட்டே தான் இருப்பான்னு சொல்றாங்களா. அப்ப அவ லைட்டா சிரிக்கிறா. நீ ஏன் இவ்வளவு லைட்டா சிரிக்கிற, சிரிப்பு வருதுன்னா நல்லா சிரி, அவனை மாதிரி ஸ்லோவாவே சிரிக்கிறியன்னா. நானும் அப்படி கிடையாது, நானா நல்லா தான் சிரிப்பா அப்படின்ட்டு ஜூன் சொல்றாங்க. ஆமாடா, ஆனா அதுல ஒரு திருத்தம், நீ நல்லா சிரிப்ப இல்ல, நீ நல்லா கோவப்படுவ, எப்பவே மூஞ்ச உருந்தா வச்சிருப்ப அப்படின்ட்டு சொல்றாங்க. இந்த ஜூன் ஹீரோ பார்த்து ரசிச்சிட்டு இருக்காங்களா. இந்த சைட்ல சீனியர் வர வந்துட்டு என்னடா அவன் உயிரோட வந்துட்டா போல அப்படியே நிக்கிறான், என்ன பேசுறாங்க அவங்க 3 பேரும் அப்படி சொல்லி பாத்துட்டு இருக்காங்க. பக்கத்துல இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இந்த சீனியர் பையனை பார்த்துட்டு என்னடா உனக்கு ஜெலஸ் ஆகுதா அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. இங்க கட் பண்ணி பிரசன்ட் காமிக்கிறாங்க. அவரோட பேஷன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இப்ப கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காரா. அந்த டைம்ல ஹீரோயின் மெசேஜ் பண்ணிட்டு நீ என்ன எப்பவுமே நைட்ல மட்டும் தான் ஃப்ரீயா இருப்பியான்னு கேக்குறாங்களா. ஆமான்னு சொல்றாரு. அதனால தான் நான் உனக்கு 3 o'clock அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிருக்கேன், உன்னை வந்து நான் மீட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை பார்த்துட்டு அவர் யோசிச்சுட்டு இருக்காரு, என்னதான் நான் இவளை வச்சுட்டு பண்ணுவேன்னு. அப்ப சன்னு உள்ள வந்துட்டு டே இந்த ஃப்ரிட்ஜ்ல என்ன இருக்கு தெரியுமா, சரக்கு வச்சிருக்காங்கடா, யாரோ ஒரு நர்ஸ் தான் குடிக்கிறாங்க போல, இதை நம்ம கண்டுபிடிக்கணும்னு சொல்றாங்க. ஹீரோ வேற தலையில கை வச்சுட்டு ஐயோ இது அவள் தாச்சேன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. மறுபடியும் பிளாஷ்பேக் தான். இன்னும் உட்காந்து படிச்சிட்டு இருக்கானா. அப்ப அவங்க பாட்டி திடீர்னு வந்து லைட் ஆஃப் பண்ணி விட்டுறாங்க. ஏன் பாட்டி இப்படி பண்றீங்கன்னு கேட்டா, இப்பதான் யூ கால் பண்ணா, அவன் சொன்னா 10 மணிக்கு மேல உனக்கு எலக்ட்ரிசிட்டில தரக்கூடாது, உனக்கு தூங்க சொன்னா, நல்லா ரெஸ்ட் எடுக்க சொன்னா, போய் படுப்போ அப்படி சொல்லிட்டு லைட் ஆஃப் பண்ணிட்டு போயிடுறாங்களா. அவன் டேபிள் லைட் ஆன் பண்ணி வச்சுட்டு படிச்சிட்டு இருக்கான். அப்போ திடீர்னு பார்த்தா அவன் கையில வந்துட்டு படப்படன்னு துடிக்க ஆரம்பிச்சிடுது. ஹீரோயினை நினைச்சு பார்த்தனால தானா என்னன்னு தெரியல. இன்னொரு பக்கம் ஹீரோ காமிக்கிறாங்க. அவர் ரொம்ப மும்முரமா ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்காரு. ஆனா ஒரு பாலும் அந்த பாஸ்கெட் குள்ள விழல. அங்க ட்ரைனிங் கொடுக்குற சரோ டே நீ ஒழுங்கா கத்துக்கலன்னா உன்னை டீம்ல இருந்து தூக்கிடுவோம் சொல்லிட்டு அவரு போயிடுறாரு. என்ன நடந்திருக்கும்னா ஹீரோயினை பத்தி நினைச்சு பார்த்திருப்பாங்களா, அதனால தான் சரியா ரிங்ல போட முடியல அவரால். ஹீரோயின் மட்டும் சும்மா கிடையாது, இவங்க 2 பேரையும் பத்தி தான் நினைச்சிட்டு இருக்காங்க. 2 பேரும் எப்படி முன்னாடி பின்னாடி டோர்ல வந்திருப்பாங்க அதை நினைச்சு பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. அப்படியே அடுத்த நாள் ஆயிடுது. எல்லாரும் உட்காந்துட்டு இந்த ஃபிளவர்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்களா, குட்டி குட்டி பொக்கே மாதிரி. அப்ப ஹீரோ வேற ஜுன்னு பார்த்துட்டு டே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டியா, லஞ்ச் சாப்பிட்டியா, இனிமேட் நீ உடம்ப நல்லா பாத்துக்கணும், உனக்காக நான் உயிரே கொடுத்துருக்கேன், அதனால எனக்கும் சேர்த்து நல்லா சாப்பிடணும்னு சொல்றாங்க. உடனே அவன் எழுந்து போறானா, டே எங்கடா போறேன்னா, என் பாட்டியை நல்லா பாத்துக்கணும், மேல இருந்து குதிக்க போறேன் சொல்லிட்டு போறான். இப்படியே இவங்க ரொம்ப கேஷுவலா பேசிட்டு அந்த ரோசஸ் எல்லாம் எடுத்துட்டு விற்க போறாங்க போல. அந்த இடத்துல திடீர்னு ஒரு புறா வந்து உட்காருதா. அதை பார்த்த உடனே ஜுன் பயப்பட ஆரம்பிக்கிறான். பயத்துல அவனுக்கு வேர்த்து விறுவிறுத்து போயிடுது. கட் பண்ணி பிரசன்ட்ல தான் காமிக்கிறாங்க. அங்கே ஒரு புறா தான் இருக்குது. ஆனா ஹீரோ இதை பார்த்து பயந்துட்டு இருக்காரு. ஹீரோயின் பக்கத்துல இருக்காங்க. இவங்க 2 பேரும் அந்த டேட்டுக்கு வந்திருப்பாங்க போல. ஹீரோயின் கேக்குறாங்களா, இன்னுமா இந்த புறா பார்த்து உனக்கு பயமா இருக்கு சொல்லிட்டு அதை போய் சூச்சு பண்ணி விட்டுறாங்க. அங்க ஹீரோயின் காஃபி குடிச்சிட்டு இருக்காங்க. அப்ப அவர் கேக்குறாரு, இதுலயே சரக்கு ஊத்திருக்கியான்ட்டு. இல்லையே, நான் எல்லா டைம்லாம் குடிக்க மாட்டேன்னா, நம்ம இது வரைக்கும் 5 தடவை மீட் பண்ணிருக்கோம், 5 தடவை நீ தண்ணி ஊத்தி தான் குடிக்கிற அப்படின்ட்டு சொல்றாங்க. அங்க வந்து கட் பண்ணி மறுபடியும் பிளாஷ்பேக் போறாங்க. ஹீரோ ஜூன் சன் எல்லாரும் என்ன பண்ணிருப்பாங்கன்னா, நிறைய ரைஸ் எடுத்துட்டு போயிட்டு ஒருத்தர் கிட்ட குடுக்குறாங்க. அவங்க ஏதோ இந்த சரக்கு மாதிரி பண்ணுவாங்க போல அதுல. அதனால அவங்க எல்லாரும் குடித்த ரைஸ் எல்லாம் போட்டுட்டு தண்ணி எல்லாம் ஊத்தி அந்த ஜாடியை மூடி வச்சுட்டு எல்லாரும் சண்டே வாங்க வரும்போது ஒருத்தர் ஒரு ஆளை கூட்டிட்டு வரலாம் எக்ஸ்ட்ரா அப்படி சொல்லி அமுச்சு விட்டுறாங்களா. இந்த ப்ரிப்பரேஷனுக்கு ஹீரோவும் ஜூன் மட்டும் தான் ரைஸ் கொடுத்திருப்பாங்க. சன்னால கொடுத்துருக்க முடியாது, ஏன்னா அவன் பிரவுன் ரைஸ் எடுத்துட்டு வந்திருப்பான். அதனால இதுல இருந்து நீ அவுட்டுடான்னு சொல்லிருப்பாங்களா. அதனால இவன் 2 பேரே கேட்டுட்டு இருக்கா, யாராவது என்ன கூட்டிட்டு போங்கடா கெஸ்டா அப்படி சொல்றாங்க. அதுக்கு ஹீரோவோ யோசிக்கலாம், நான் ஆல்ரெடி வேற ஒருத்தவங்களை முடிவு பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்றான். அப்படியே இவங்க 3 பேர் ரோசஸ் வித்துட்டு இருப்பாங்க இல்லையா, அந்த இடத்துக்கு ஹீரோயினும் அந்த பக்கம் கிராஸ் பண்ணி போறாங்க. இந்த ஹீரோ பார்த்துட்டு ஹீரோனுக்கு ஹாய் சொல்ல போறாங்களா. என்ன இந்த பக்கம் எங்க போற அப்படி கேட்டா, நான் பார்ட் டைம் ஜாப் பண்ண போறேன்றாங்க. நானும் பார்ட் டைம் ஜாப் தான் பண்ணிட்டு இருக்கேன், ரோசஸ் விற்கிறேன், உனக்கும் வேணுமா அப்படி சொல்லி கேட்கறாங்களா. ஆமா எனக்கு ஒரு 3 ரோசஸ் கூட எவ்வளோன்னு கேட்டா, இல்ல நீ சும்மா வச்சுக்கோ அப்படி சொல்றாங்களா. நீ தான் பாஸான்னு கேட்டா, இல்ல இன்னொருத்தவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அதெல்லாம் தப்பு இல்லையா, இந்த காசு சொல்லி கொடுக்குறாங்களா. சரி ஓகேன்னு அவரும் வாங்கி வச்சுக்கிட்டு, இந்த சண்டே நீ ஃப்ரீனா என் கூட வெளில வரியா, ஒரு இடத்துக்கு போலாம் அப்படி சொல்லி கூப்பிடுறாங்க. இதை பார்த்தோன்னே சன்னு டென்ஷன் ஆயிடு, அடே என்ன கூட்டு போற சொல்லிட்டு இன்னொருத்தையும் கூட்டிட்டு போறியடா சொல்லிட்டு உடனே ஜுன்னு பாக்குறாங்க. அவனும் அங்க ஹீரோ போய் பேசிட்டான்னுட்டு சோகத்துல இருக்கிறான். இப்ப அந்த சண்டேவும் வந்துடுதா. ஜுன்னும் சன்னும் ஆல்ரெடி அந்த இடத்துக்கு
போயிடுறாங்க. பார்த்தா அந்த இடமே பூட்டி இருக்கு. என்னடா இது நம்மள விட்டு எல்லாரும் உள்ள போயிட்டாங்களான்னு பார்க்கும்போது ஹீரோ பின்னாடி வராரு. என்னடா மூடி இருக்கான்ட்டு சொல்றாங்களா. அப்ப திரும்பி பார்த்தா ஹீரோயினோட தான் வந்திருக்காங்க. தெரியலடா நம்ம லேட்டா வந்துட்டு லாக் பண்ணிட்டாங்க போல. சரி நம்ம செவரேறி குதிக்க வேண்டியதா சொல்லிட்டு 4 பேரும் லைனா ஏறுறாங்க. முதல்ல ஹீரோவும் ஜுன்னும் ஏறிடுறாங்களா. அப்ப அவங்க 2 பேரும் வந்து ஹீரோயினுக்கு கை கொடுக்குறாங்க. அப்ப ஹீரோயினும் மேல ஏறிக்கிறாங்க. சன்னையும் ரொம்ப கஷ்டப்பட்டு மேல ஏத்திட்டு உள்ளே போயிடுறாங்க போல. இவங்களுக்கு முன்னாடி நிறைய பேர் அங்க இருக்காங்க. சோ எல்லாரும் ரவுண்டு கட்டி உட்காந்துட்டு இருக்காங்களா. அங்க ஒரு ஆள் இருப்பாரு இல்லையா, அவர் தான் அந்த ஜாடிலாம் ஓபன் பண்ணிட்டு கரெக்டான பதம் வந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா யாருக்கும் என்ன கொடுக்கல போல. அங்க உட்காந்துட்டு காட் பிரீச்சிங் பண்ணிட்டு இருக்கான். சரி இதெல்லாம் கேட்டுட்டே இருக்கும்போது ஹீரோயினுக்கு லைட்டா போர் அடிக்குதுன்ட்டு ஹீரோ அவரை கூட்டிட்டு வெளில வந்துடுறாங்களா. அங்க ஒரு ஊஞ்சல்ல 2 பேரும் உட்காந்துட்டு ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் உன்னோட சைன் என்ன என்னோட சைன் என்ன அப்படிலாம் சொல்லி ஷேர் பண்ணிக்கிறாங்களா. இப்போ ஹீரோயின் சொல்றாங்க வெறும் ராசி மட்டும் வச்சுட்டு யாரையும் கணிக்க முடியாது, யாரும் எப்படின்ட்டுலாம் சொல்ல முடியாது, எல்லார்கிட்டயும் ஒரு சீக்ரெட் இருக்கும்ல அப்படின்ட்டு சொல்றாங்க. அப்ப ஹீரோ உன்கிட்ட என்ன சீக்ரெட் இருக்குன்னு கேக்குறாங்களா. அவ சொல்ல மாட்டா. அதுக்கு அவரும் சரி ஓகே நம்ம க்ளோஸ் ஆன பிறகு நீ சொல்லி பரவாயில்ல அப்படின்ட்டு சொல்லிடுறாங்க. இப்போ உள்ள இருந்து ஒரு ஏயோ காட்ஸ் வராங்கடா ஓடிப்போ ஓடிப்போ அப்படின்ட்டு சன்னுதான் கத்திட்டு இருக்கா. டேய் காட்ஸ் வராங்க நீ ஏன்டா என் பேரை கத்தி சொல்ற சொல்லிட்டு ஹீரோயின் கையை பிடிச்சிட்டு 2 பேரும் ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. இப்படி எல்லாரும் பதட்டமா ஓடிட்டு இருக்கும்போது சன்னு விழுந்துடுறான். அப்ப ஹீரோ தான் போய் காப்பாத்திட்டு ஜூன் கிட்ட ஹீரோயினை கொடுத்துட்டு நீ பத்திரமா ஒளிஞ்சுக்கோங்க நாங்க இந்த பக்கம் ஓடுறோம் சொல்லி சன்னை தூக்கி விட்டுட்டு ஒரு பக்கம் ஓடுறாங்க. எல்லாரும் ஒவ்வொரு மூளைக்கு போறாங்க. ஹீரோ சன்னு ஒரு பக்கம் போயிடுறாங்க, ஹீரோயின் ஜூன் இன்னொரு பக்கம் போயிடுறாங்க. அவங்க 2 பேரும் ஏதோ ஒரு முட்டு சந்துக்குள்ள போய் ஒளிஞ்சிக்கிறாங்களா. அப்ப பார்த்தா 2 பேரும் மூச்சு வாங்குற அளவுக்கு நின்னுட்டு இருக்காங்க. அப்ப ஜூனுக்கு ஒரு பிளாஷ்பேக் ஞாபகம் வருது. ஹீரோயின் ஜூன்னு பார்த்துட்டு நீ பரவாயில்லையா உனக்கு உடம்புலாம் சரியா இருக்கான்னு கேட்டிருப்பாங்க. அதுக்கு அவனும் நான் பரவாயில்ல அப்படி சொன்னோன்னே அப்பாடா இப்பதான் நிம்மதியா இருக்கு அப்படின்னு சொல்லிருப்பாங்களா. அதை நினைச்சு பார்த்துட்டு அவன் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அந்த ஃபீலிங்ஸை சொல்லலான்ட்டு ஹீரோயினை கூப்பிடுறானா. ஹீரோயினும் ஊன்னு சொல்றாங்க. அந்த நேரம் பார்த்துட்டு இவனுக்கு கால் வருது. ஆனா அதை கூட கண்டுக்காம ஹீரோயினே பார்த்துட்டு இருக்கானா. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க உனக்கு ஒரு கால் வருது அப்படின்ட்டு. எடுத்து பார்த்தா நம்ம ஹீரோ தான். கால்ல நாங்களாம் சேஃப் ஆயிட்டோம் நீ இந்த இடத்துக்கு வந்துரு அப்படின்ட்டு சொல்லிட்டு வச்சிடறான். அவனும் சரி ஓகே வா போலாம் சொல்லிட்டு ஹீரோயினை கூப்பிட்டு வந்துடுறாங்களா. இப்படி இவங்க 2 பேரும் நடந்து வரதை ஹீரோ ஒரு மாதிரி பாக்குறாரு. அவர் இந்த கேதரிங்ல உட்காந்துட்டு இருக்கும் போது ஜுன்னை நோட்டீஸ் பண்ணிருப்பாங்க. ஜுன் வந்துட்டு ஹீரோயினே ஒரு மாதிரி பாத்துட்டு இருக்கிறது. ஆக்சுவலா அதனாலதான் இவங்க 2 பேரும் ஒன்னா இருக்க கூடாதுன்ட்டு போன் வேற பண்ணி வர வச்சிருப்பான். ஜுன் இப்ப நடந்து வந்துட்டு இருக்கும்போது அவனுக்கு கண்ணு பிளர் ஆகுது. என்னடா இது பிளர் ஆகுதுன்னு கண்ணாடி திறந்து பார்த்தா கண்ணாடி இல்லாமலே அவனுக்கு நல்லாவே தெரியுது போல. இப்போ ஹீரோ டக்குன்னு வந்துட்டு ஹீரோயின் கையை பிடிச்சிட்டு நான் இவளை விட்டுட்டு வந்துட்டு உங்ககிட்ட பேசுறேன்டா சொல்லிட்டு கிளம்பிட்டு இருப்பாரா. இவங்க 2 பேரும் இப்படி போறத சன் பார்த்துட்டு டே அவங்க 2 பேரும் ஜோடியா நல்லா இருக்காங்கன்னு சொல்றாங்க. அதுக்கு அவரை முறைச்சிட்டு இருக்கான். இப்ப ஹீரோயினை டிராப் பண்றதுக்காக போயிருப்பாங்கல்ல. அவங்க 2 பேரும் பேசிட்டு போயிட்டு இருக்கும்போது உனக்கும் ஜுன்னுக்கும் எத்தனை நாள் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு கேக்குறாங்க. நாங்க சின்ன வயசுல இருந்தே ஃப்ரெண்ட்ஸ் தான் இப்போ வரைக்கும் ஒன்னாவே இருக்கோம் சொல்றாங்களா. அப்படியா அவங்களை பார்க்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் மாதிரியே தெரியல, அதுக்கும் மேல போல இருக்க மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. அது மட்டும் இல்லாம நீங்க 2 பேரும் வேற வேற ஆளா இருந்தாலும் உங்க பிஹேவியர் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கு அப்படின்ட்டு சொல்றாங்க. அப்படியே அவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க. சரி ஓகே பாய் சொல்லிட்டு ஹீரோ கிளம்பிடுறாரு. இன்னொரு பக்கம் ஜூன் கண்ணாடி கழட்டிட்டு போட்டுட்டு பாத்துட்டு இருக்காரு. என்னடா இது கண்ணாடி போட்டா பிளரா தெரியுது, இல்லன்னா எனக்கு பர்ஃபெக்டா தெரியுது அப்படி சொல்லி அவங்க கன்ஃபியூஸ்ல இருக்கான். இப்ப ஹீரோ வந்துடுறா. வந்துட்டு என்னடா தண்ணி ஏதாவது அடிச்சிருக்கியா கண்ணாடி வச்சு விளையாடிட்டு இருக்கேன்னு கேட்டா. இல்லடா எனக்கே ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு, எனக்கு கண்ணாடி போட்டா தானே நல்லா தெரிஞ்சிட்டு இருந்துச்சு, இப்ப கண்ணாடி இருந்தா பிளர் ஆகுது, கண்ணாடி இல்லாம நல்லாவே தெரியுது அப்படின்ட்டு சொல்றாங்க. இவன் கண்ணாடி வாங்கி பார்த்துட்டு ஐயோ இதை போட்டா எனக்கு மயக்கமே வந்துட போலடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப 2 பேருமே ரிலாக்ஸ்டா அப்படியே படுக்கிறாங்க. அப்போ ஹீரோ சொல்றாரு உனக்கும் அந்த பொண்ணு மேல ஃபீலிங்ஸ் இருக்கா என்ன அப்படின்ட்டு. அப்போ ஜூன் எதுவுமே சொல்லாம முழிச்சிட்டு இருக்கானா. அப்ப ஹீரோ சொல்றாரு எனக்கு தெரியும் நீ அவளை பாக்குற பார்வை மத்தவங்களை பாக்குற மாதிரி இல்ல, ஆனா நான் இன்னைக்கு நடந்துக்கிற மாதிரி நாளைக்கு நடந்துக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரா. அப்ப உடனே அவ எழுந்துட்டு இதை பாரு எனக்கு அந்த மாதிரிலாம் எந்த எண்ணமும் கிடையாது, இப்ப நீ இங்க தூங்க போறியா இல்ல வீட்டுக்கு போறியா அப்படி சொல்லி கேக்குறாங்க. டே நான் இங்க தானே தூங்க போறேன் என்ன அலோவ் பண்ணுவதானே அப்படி சொல்லிட்டு இருக்கான். 2 பேரும் படுக்க போறாங்க. ஆனா 2 பேருக்குமே தூக்கம் வரல, திரும்பி படுத்துட்டு இருக்காங்க. அப்படியே அடுத்த நாளும் ஆயிடுது. ஹீரோ ஃபர்ஸ்ட் எழுந்துறாரா. இந்த பார்ட்டிக்கு வந்து நான் தான் காஃபி போட்டு தருவேன் சொல்லிட்டு காஃபி போட்டு அதுல முட்டையை வர உடைச்சு ஊத்திருக்கான். அப்படிதான் குடிப்பாங்க போல. அவங்க அப்படியே எழுந்து வராங்க. அப்ப இவன் பார்த்துட்டு வா மார்னிங் இவ்வளவு பிரிட்டியா இருக்கீங்களே அப்படி சொல்லிட்டு இந்தாங்க காஃபி குடிங்க அப்படி சொல்லி கொடுக்குறாங்க. அவங்களே குடிச்சு பார்த்துட்டு நல்லா இருக்குப்பா அப்படி சொல்லிட்டு சமைக்க ஆரம்பிக்கிறாங்களா. அந்த டைம் அவங்களுக்கு ஏப்ரன் போடலான்ட்டு போடும்போது கழுத்துல பார்த்தா அவங்களோட செயின் மிஸ் ஆயிருக்கும். என்ன ஆச்சுன்னு கேக்குறாங்க. அதுக்கு அவங்களோ நான் தொலைச்சிட்டேன் எங்க போச்சுன்னு தெரியலப்பா அப்படின்ட்டு சொல்றாங்க. நீங்க தொலைக்கும் போதே எனக்கு சொல்லிருக்கல நான் தேடி தந்திருப்பேன்ட்டு ஹீரோ பேசிட்டு இருக்காரு. இப்படி இவங்க 2 பேரும் பிரேக்ஃபாஸ்ட்லாம் பண்ணி முடிச்சிட்டு சாப்பிடவும் ஆரம்பிக்கிறாங்க. இப்பதான் ஜொன்னு எழுந்துக்கவே செய்யறான். வா இன்னைக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கு அப்படின்ட்டு சொல்லிட்டு பாட்டியை பார்த்த உடனே என்ன பாட்டி இன்னைக்கு மார்னிங் நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்க பார்க்கவே பிரிட்டியா இருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க. அதை ஹீரோ கேட்டோன்னே என்னடா இவன் ஏன் டைலாக்கு சொல்றான்ட்டு அவருக்கு பொறக்கே ஏறிடுது. அதுக்கு எனக்கு பிரேக்ஃபாஸ்ட் வேணும்னு வேற கேட்கறான். என்ன இவனோட ஆக்டிவிட்டிஸ்ல நிறைய சேஞ்சஸ் தெரியுது அப்படி சொல்லிட்டு ஹீரோ பார்த்துட்டு அப்படியே ஸ்கூல்ல போய் அவனை கலாச்சிட்டு இருக்காங்க. டே இவன் பாட்டியை வந்து நான் எப்படி கூப்பிடணும் அதே மாதிரி கூப்பிட்டு இருக்கான்டா அப்படின்ட்டு சன் கிட்ட சொல்லிட்டு கலாச்சிட்டு இருக்கான். அதுக்கு ஜுன் சொல்றான் டே நான் உன்ன மாதிரி பேசலாம் தானே ட்ரை பண்ணேன், மற்றபடி ஒன்னும் கிடையாது அமைதியா இரு அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப பக்கத்துல இந்த 3 பொண்ணுங்க
இருப்பாங்களே அதுல ஒரு பொண்ணு எழுதிட்டு நான் கேஃபிடேரியா போறேன், இதுக்கு மேல என்னால டயட் மெயின்டைனே பண்ண முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு போறா. கூடவே சன்னும் ஜூன் கூட போயிடுறாங்க. அப்ப ஹீரோ மட்டும் ஹீரோயினை பார்த்துட்டு நீ வரியான்னு கேக்குறாங்களா. சரி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்துறாங்க போல. இப்ப எல்லாரும் ஆச்சரியமா பாக்குறாங்க, ஹீரோயின் கேஃபிடேரியாக்கெல்லாம் வரமாட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி இவங்க எல்லாம் சாப்பிட்டு எல்லாம் முடிச்சுட்டு ஒரு இடத்துக்கு நடந்து வந்துட்டு இருக்காங்களா. அந்த இடத்துல புறா ஒண்ணு நிக்குது. அதை பார்த்த உடனே ஹீரோக்கு பயம் வந்துடுது. ஐயோ இருங்கடா, துரத்திலாம் விடாதீங்கடா, அது என்கிட்ட வந்துரும், அப்படியே விடுங்கடா அப்படியே விடுங்கடா சொல்றாங்க. அந்த இடத்துல ஜுன்னும் பின்னாடி நடந்து வந்துட்டு இருப்பான். அவனும் அந்த புறா பார்த்துட்டு அப்படியே ஸ்டாப் ஆயிடுறான். ஆனா இந்த சன்னு சும்மா இல்லாம அந்த புறா துரத்துற சொல்லிட்டு ஹீரோ ஜூன் பக்கமே அமுச்சு விட்டுறான். அது அவங்க பக்கம் போன உடனே ரெண்டு பேரும் விடுற ஜூட்டுன்னு சொல்லி ஓடவே ஆரம்பிச்சிடானுங்க. ஹீரோ வேற யோசிக்கிறான், இவன் எதுக்குடா இதை பார்த்துட்டு ஓடுறான் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் போட்டி போட்டு ஓடிட்டு இருக்காங்க. ஓடி முடிச்சுட்டு ஹீரோ ஒரு இடத்துல உட்காந்தாங்க. ஹீரோயின் வந்துட்டு இதுதான் உன்னோட சீக்ரெட்டா, உனக்கு பேர்ட்ஸ்னா பயமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு அவனும் இது சீக்ரெட்னு சொல்ல முடியாது, ஏன்னா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேருக்கும் தெரியும் அப்படின்ட்டு சொல்றான். அப்ப ஜுன்னும் பின்னாடி வந்து நின்றுச்சா இவங்க எப்போ பார்த்தாலும் ஒன்னா இருக்காங்கன்ற மாதிரி ஜெலஸா பார்த்துட்டு திரும்புறான். அங்க பார்த்தா சீனியர் பசங்கலாம் இன்னொரு பையனை பிடிச்சி ராக்கிங் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இன்சிடென்ட் பார்த்த உடனே இவனுக்கு கையெல்லாம் ஒரு மாதிரி பண்ணுது, அடிக்கணும் போலே தோணுது போல. ஆனா இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். ஹீரோவோ ஹீரோயினும் பேசிட்டு இருக்காங்களா. அப்ப ஹீரோ கேட்பாரு, உனக்கு ஏதாவது சீக்ரெட் இருந்தா சொல்றியா அப்படின்னா. எனக்கு சீக்ரெட்லாம் இல்ல, ஆனா எனக்கு ஒரு விஷயம் பார்த்தா பயம் அப்படின்ட்டு சொல்றாங்க. என்ன பயம்னு கேட்டா எனக்கு பி கிளாஸ் நினைச்சாதான் பயம், ஏன்னா எனக்கு ஸ்போர்ட்ஸ் அவ்வளவு வராது, இப்பதான் நான் பாஸ்கெட் பாலே விளையாட ஆரம்பிச்சிருக்கேன், எனக்கு நீ வேற ஏதாவது ஸ்போர்ட்ஸ் சொல்லி தெரியான்னு சொல்றாங்களா. ஓகே டன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப எல்லாரும் வந்து ஸ்போர்ட்ஸ் ரூம் போறாங்க. அங்க அந்த ஷட்டில் விளையாடுறாங்க, பாஸ்கெட் பால், வாலிபால்ட்டு அதுன்னு விளையாடிட்டு இருக்காங்க. இத எல்லா மூமெண்ட்ஸையும் சன் வேற கேப்சர் பண்ணிட்டு இருக்கான். பிரசன்ட்ல இருக்க ஹீரோவோட டேபிள்ல கூட ஒரு போட்டோ இருக்கும், இவங்க 3 பேர் இருக்க மாதிரி. அந்த போட்டோவை இந்த மூமெண்ட்ல தான் எடுத்திருப்பாங்க. ஹீரோயின் அவங்க பேக் எல்லாம் எடுத்து வச்சுட்டு கிளம்பிட்டு இருக்கும் போது ஏதோ ஒன்னு கீழே டிராப் பண்ணிடுறாங்க. என்னன்னு எடுத்து பார்த்தா ஒரு செயின். அந்த செயின் வேற யாருதும் கிடையாது, ஜுன்னோட பாட்டியோடது தான். அதையும் இவங்க திருடி எடுத்து வச்சிருக்காங்க போல. கட் பண்ணி பிரசன்ட்ல இருக்க ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. அவர் வேலையெல்லாம் முடிச்சுட்டு கிளம்பும் போது அந்த இடத்துல ஹீரோயின் வந்து நிக்கிறாங்க. என்னாச்சுன்னு கேட்டா இன்னைக்கு நைட் நீ என்னோட ஸ்பெண்ட் பண்றியா கேக்குறாங்களா. சரிவா நான் என்னோட வீட்டுக்கு கூட்டு போறேன் சொல்லிட்டு கிளம்புறாங்க. அவரோட வீட்டுக்கு போனா அவர் வீடு ரொம்ப நீட் அண்ட் கிளீனா இருக்கு. அதை பார்த்தோன்னே வாவ் என்ன ஒரு மாடர்ன் வைபா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா இவரோட டிவி ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி கீழே போட்டு வச்சிருப்பாரு. ஓ இதனாலதான் உனக்கு எந்த விஷயமும் தெரியலையா, பாக்கிறதுக்கு நல்லா மாடர்ன் வைப்ல தான் இருக்க, ஆனா இந்த உலகத்துல இருந்து பிரிஞ்சே இருக்கே என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி பாக்குறாங்க. அதுக்கு அவரோ சரி கொஞ்சம் காஃபி குடிக்கிறேன்னு கேக்குறாங்களா. காஃபி வேணா இன்னைக்கு சரக்கு அடிக்கலாமா அப்படின்னு கேக்குறாங்க. சரி ஓகேன்ட்டு காஃபியை ஊத்தி அதுல சரக்கு ஊத்தி வழக்க போல குடிக்கிறாங்க. இப்ப சொல்லி நீ மறைச்சு வச்சிருக்க அந்த சீக்ரெட் என்ன அப்படின்ட்டு சொல்லி ஹீரோ கேக்குறாரு. அதுக்கு ஹீரோயினோ டிவி ஆன் பண்ணிட்டு இதுதான் இப்ப நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. டிவில இப்ப என்ன சொல்றாங்கன்னா இந்த ஆக்ட்ரஸ் அவங்க ஏஜென்சில வேலை செய்யற எம்ப்ளாயோட வாலெட்டை திருடி வச்சிருக்காங்க, அது பல லட்சம் மதிப்புள்ள இது போல, அதனால அவங்க கேஸ் ஃபைல் பண்ணிருக்காங்க. இது ஃபர்ஸ்ட் இன்சிடென்ட் கிடையாது, இந்த மாதிரி நிறைய தடவை பண்ணிருக்காங்க அப்படின்ட்டு சொல்லி ஓடிட்டு இருக்கு. இதை பார்த்தோன்னே ஹீரோ ஷாக் ஆயிடுறாரு. மறுபடியும் கதை பாஸ்டுக்கு போகுது. ஜூனுக்கு ரெகுலர் செக்அப் இருக்கு போல, அதனால ஹீரோட அம்மா வேலை செய்யறாங்களே அந்த இடத்துக்கு தான் போறாங்க. அங்க போயிட்டு செக்அப்க்கு எல்லாம் பிளட் டெஸ்ட் எல்லாம் கொடுத்துருப்பாங்க போல. அதோட ரிசல்ட் பார்த்தோன்னே உனக்கு எல்லா லெவலும் கரெக்டா இருக்கு, இனிமேட் நீ ரெகுலர் செக்அப் வர வேண்டாம், என்னோட சைட்ல உன்னோட டெஸ்ட் ரிப்போர்ட்ஸ் எல்லாமே கிளியரா இருக்கு, அதனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, உனக்கு எதாவது பிரச்சனை இருக்கான்னு கேக்குறாங்க. அதுக்கு அவனும் ஆமா எனக்கு சில கன்சர்ன்ஸ் இருக்கு, நான் வந்து லெஃப்ட் ஹேண்ட் ஆனா திடீர்னு பார்த்தா ரைட் ஹேண்ட்ல யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டேன், அது மட்டும் இல்லாம கண்ணாடி முன்னாடி போட்டதான் எனக்கு கண்ணே தெரியும், ஆனா இப்ப கண்ணாடி இல்லாம நல்லா தெரியுது, முக்கியமா மார்னிங்ல பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடவே பிடிக்காது, ஆனா இப்ப எனக்கு சாப்பிடணும் போலவே இருக்குன்னு சொல்றாங்க. இதெல்லாம் கேட்டோடனே அந்த டாக்டரும் என்னப்பா நீ சொல்றதுல எந்த பிரச்சனையுமே இல்ல அப்படின்ட்டு சொல்றாங்க. இப்பதான் எனக்கே திருப்தியா இருக்கு, ஐ எம் ஹாப்பி உன்னோட ரிசல்ட் எல்லாம் பாத்துட்ட பிறகு, ஆனால் நீயும் கவலைப்படாத சொல்றாங்களா. அதுக்கு அவனும் சரி ஓகேன்ட்டு ஒத்துக்கிட்டு கிளம்பிடுறான். கீழே நடந்து போயிட்டு இருக்கும்போது ஹீரோட அப்பா அங்க நின்னுட்டு அவங்களோட பையனை பத்தி பெருமை பேசிட்டு இருக்காரு. என்னோட பையன் வந்து பாஸ்கெட் பால் ரொம்ப நல்லா விளையாடுவான்னு சொல்றாங்களா. இந்த பக்கம் ஜுன் பாஸ் பண்ண உடனே ஜுன்னை கூப்பிட்டுட்டு இவன் தான் என்னோட பையன், இவன் ஸ்கூல்லயே டாப்பர், அவ்வளவு நல்லா படிப்பான்னு சொல்றாங்க. பக்கத்துல இருக்கவங்க யோசிக்கிறாங்க என்னடா இப்பதான் பாஸ்கெட் பால் நல்லா விளையாடுவான்னு சொன்னாங்க, திடீர்னு இப்ப நல்லா படிப்பான்ட்டு சொல்றாங்கன்ட்டு ஓகே நான் அவங்களும் மண்டையாட்டிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் எல்லாரும் ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்காங்களா. அந்த டைம் பார்த்துட்டு மியூசிக் கிளாஸ் வருதுன்ட்டு எல்லா பசங்களும் அடுத்த கிளாஸ்க்கு போறாங்க. அங்க ஹீரோயின் மட்டும் நின்னுட்டு எதையும் ஊத்து பார்த்துட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தா அங்க படிச்சுட்டு இருக்க பொண்ணோட வாக்மேன் அந்த டேபிள் மேல இருக்கு போல. அதை பார்த்த உடனே உங்களுக்கு உடனே எடுக்கணும்னு தோணிட்டே இருக்கு. கொஞ்சம் கூட யோசிக்காம டக்குன்னு போய் எடுத்துட்டு பேக்ல வச்சிடறாங்க. திரும்பி பார்த்தா அங்கதான் ஹீரோவும் நின்னுட்டு இருக்காரு. நான் ஒன்னும் தப்பா பாக்கலையா அப்படின்ட்டு சொல்லிட்டு நான் உன்னோட பேக்கை செக் பண்ணலாமான்னு சொல்லி ஓபன் பண்ணி பாக்குறாரு. பார்த்தா வாக்மேனும் அங்கதான் இருக்கு. எடுத்துட்டு என்னது இதுன்னு கேக்குறாரா. அதுக்கப்புறம் பக்கத்துல இருக்க ஜிப்பியை ஓபன் பண்ணி பார்த்தா அதுலயும் ஒரு செயின் இருக்கு. எடுத்து பார்த்துட்டு இதையும் நீ தான் எடுத்து வச்சிருக்கியா, நீ என்ன திருடியா அப்படின்ட்டு டக்குன்னு கேட்டுறாரு. அதை கேட்டோடனே ஹீரோனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. நீ இதை எங்க இருந்து அப்படின்ட்டு ஹீரோ கேட்கும் போது இதை நான் எங்க இருந்து திருடினேன்னு கேக்குறியா, எனக்கே தெரியல, எங்க இருந்து எடுத்தேன்னு கூட எனக்கு ஞாபகம் இல்லை அப்படின்ட்டு சொல்லிடுறாங்க. ஹீரோயின் கிட்ட இப்படி ஒரு பிஹேவியர் இருக்கும்ட்டு ஹீரோ எக்ஸ்பெக்டே பண்ணல. இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே கோவமா
கோவமா அவர் பாஸ்கெட் பால் கோர்ட்டுக்கு போயிடுறாரு. இப்ப அந்த மியூசிக் கிளாஸ்ல முடிச்சுட்டு எல்லாரும் அங்க கிளாஸ்க்கு வந்துடுறாங்க. அப்ப ஜுன்னும் சன்னும் அங்கதான் இருக்காங்களா. ஹீரோவும் ஹீரோயின் எங்கடா கால்ல இருந்து நம்ம பார்க்கவே இல்லைன்னு சொல்றாங்க. அப்ப ஹீரோயின் மட்டும் தனியா வராங்களா. அவங்க 2 பேரும் ஹீரோயினை கூப்பிடுறாங்க. ஆனா அது கூட ரெஸ்பாண்ட் பண்ணாம அவங்க தனியா போய் உட்காந்துடுறாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோவும் ரொம்ப கோவமா பாஸ்கெட் பால் விளையாடிட்டு இருக்காரு. அந்த இடத்துக்கு ஜுன்னும் சன்னும் வந்துட்டு என்னடா மேட்ச்ல ஏதாவது தோத்துட்டியா இவ்வளவு சோகமா உட்காந்துட்டு இருக்கேன்னு கேட்டா அதெல்லாம் ஒண்ணு நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்ட்டு சொல்றாங்க. அப்ப இவங்க 2 பேரும் பேசிக்கிறாங்க. ஒருவேளை ஹீரோயின் கூட சண்டை போட்டுருப்பான் போல, அதனால இவ்வளவு சோகமா இருக்கான்ட்டு. இப்ப ஹீரோவோ ஜுன்னோ ஹீரோவோட வீட்டுக்கு தான் வராங்க. அங்க இருக்க அந்த மீனுக்கு ஒரு ஹாய போட்டுட்டு 2 பேரும் பெட்ல படுக்கிறாங்களா. அப்ப ஜுன் கேக்குறான், என்னடா நீ ஹீரோயின் கிட்ட ஏதாவது சண்டை போட்டியா இவ்வளவு சோகமா இருக்குன்னு கேட்டா அதுக்கு அவன் எதுவுமே சொல்லாம பாக்கெட்ல இருந்து அந்த செயின் எடுத்து கொடுத்துட்டு இதை உன் பாட்டி கிட்ட கொடுத்துரு அப்படின்ட்டு சொல்லி கொடுக்குறான். இது எப்படி உன்கிட்ட கிடைச்சது அப்படின்னா அதெல்லாம் தெரியல, ஒரு இடத்துல இருந்து நான் கண்டுபிடிச்சா அப்படின்ட்டு சொல்லி கொடுத்துறான். இப்ப ஜுன்னோட வீட்டுல ஜுன் சாப்பிட்டுட்டு இருக்கானா. அப்ப பாட்டி வேற பார்த்துட்டு என்னடா உன் ஃப்ரெண்ட்ஸ் உன்னை கலாய்ச்சாங்களா, லெஃப்ட் ஹேண்ட்ல சாப்பிட்டுட்டு இருந்தது விட்டுட்டு இப்ப ரைட் ஹேண்ட்ல சாப்பிட்டு இருக்கேன்னு கேட்டா இல்ல பாட்டி அது எனக்கு பழகிடுச்சு, நான் 2 பக்கமும் சாப்பிட்றதுக்கு ட்ரை பண்றேன், அப்பதான் மூளை நல்லா வளருமா அப்படின்ட்டு சொல்றாங்க. அதை பாட்டியை கேட்டுட்டு ஓ அப்படியா சரி சரி நல்லா சாப்பிடுறா அப்படின்ட்டு சொல்றாங்க. இப்ப ஜுன்னோ பாக்கெட்ல இருந்து அந்த செயின் எடுத்து கொடுத்துட்டு உங்களுக்காக கண்டுபிடிச்சு கொடுத்தா அப்படின்னு சொல்றாங்க. என்னது கண்டுபிடிச்சிட்டானா, எங்கடா கண்டுபிடிச்சா, நானும் 4 நாளா தேடிட்டே இருக்கேன் எனக்கு கிடைக்கவே இல்லை அப்படி சொன்ன. அவன் நீங்க போற எல்லா இடத்துக்கும் போய் தேடினானா அங்கிருந்து ஒரு கேஃபேல இருந்தா கிடைச்சது போல அதை என்கிட்ட கொடுத்தான் அப்படின்ட்டு சொல்றாங்க. இப்ப சாப்பிட்டு முடிச்சுட்டு அவன் ஹோம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். அப்ப யோசிக்கிறான் மறுபடியும் ரைட் ஹேண்ட்ல தான் எழுதிட்டு இருக்கானா. எனக்கு எப்படி இந்த ரைட் ஹேண்ட் பழக்கம் வந்துச்சு, ஒருவேளை ஹீரோனாலயா அப்படின்ற மாதிரி டவுட் வந்துருச்சு அவனுக்கு. அதனால அவன் என்ன பண்றானா இப்ப செக் பண்ணி பார்த்துலாம் சொல்லிட்டு அவன் முன்னாடி 4 பீனட்ஸ் வச்சுக்கிட்டு பக்கத்துலயே ஒரு அலர்ஜி மாத்திரையை வச்சுக்கிட்டு நம்ம சாப்பிட்டு பார்க்கலான்ட்டு சொல்லி சாப்பிடுறான். ஒரு 2-3 பீனட் சாப்பிட்டு பாக்குறான். அதுக்கப்புறம் அவனுக்கு ஒன்னும் நடக்கலன்ட்டு விட்டுறான். அடுத்த நாள் ஸ்கூல்ல இவங்க 3 பேர் நடந்து போயிட்டு இருக்காங்களா. அப்ப ஹீரோயின் மட்டும் தனியா அமைதியா உட்காந்து படிச்சிட்டு இருக்காங்க. அவங்களை இவங்க 3 பேரும் நோட் பண்ணிடுறாங்க. ஆனா ஹீரோ போய் பேசல. அந்த இடத்துக்கு அந்த சீனியர் இருப்பா இல்லையா, அவன் வந்துட்டு வம்பு எடுக்கிறான். அப்ப ஹீரோ தான் வந்துட்டு அவளை டிஸ்டர்ப் பண்ணாதன்ற மாதிரி சொல்றானா. அதுக்கு அந்த சீனியரும் என்னப்பா வேணா உன்னோட ஆளா அப்படின்ட்டு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு அவன் எதுவுமே சொல்லாம கையை மட்டும் நீட்டுறான் ஹீரோயின் கிட்ட. ஆனா ஹீரோயின் அதை கண்டுக்காம எழுந்து போயிடுறாங்க. அங்க அவனுக்கு பங்கம் ஆயிடுது. அவன் பின்னாடி இவனும் ஓடுறானா. உடனே அந்த சீனியர் பார்த்துட்டு உங்க 2 பேரோட கப்பல் பாக்கிறதுக்கு நல்லதா இருக்கு, ஆனா சீக்கிரம் பிரேக்அப் பண்ணிட்டீங்கன்னா திருப்பி என்கிட்ட வந்துரு நீன்னு சொல்லி கத்திட்டு இருக்கான். இப்ப ஹீரோயின் பின்னாடியே ஹீரோ போயிட்டு உன்னோட சீக்ரெட் தான் என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்களா. அதுக்கு அவளும் திருடுறதா என்னோட சீக்ரெட்னு சொல்றான். திருடுறதெல்லாம் ஒரு சீக்ரெட்டா, சரி நீயே சொல்லு, சொன்னா எல்லாருக்கும் புரியும் சொன்ன, திருடுறத பத்தி நீ எனக்கு என்ன எக்ஸ்பிளைன் பண்ண போறேன்னு சொன்னா நான் என்ன சொன்னாலும் உனக்கு புரிய போறது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவ போயிடுறான். கட் பண்ணி பிரசன்ட்ல இருக்க ஹீரோ காமிக்கிறாங்க. ஹீரோ ஏதோ ஒரு விஷயத்த பத்தி யோசிச்சுட்டு இருக்காங்களா. அந்த இடத்துல சன் வந்துட்டு இந்தப்ப சாண்ட்விச் சாப்பிடுன்னு சொல்லிட்டு இல்ல பீனட் இருக்கு நீ சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவனே சாப்பிட்டுறான். அப்ப ஹீரோயினும் டக்குன்னு திரும்பிட்டு உன்கிட்ட இந்த இம்பல்சிவ் டிசார்டர் பத்தி நிறைய பேப்பர்ஸ் இருக்குல்ல அது எல்லாமே எனக்கு கொடு அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி ரிசர்ச் பண்றாங்க. ஹீரோயினும் இந்த நியூஸ் எல்லாருக்கும் ஸ்ப்ரெட் ஆயிருக்கு, நிறைய இடத்துல ரிப்போர்ட்டர்ஸ் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஹீரோவோட வீட்டுல தான் தங்கிட்டு இருப்பாங்க. அங்க ஹீரோயின் வேற சொல்றாங்க நான் இன்னும் கொஞ்ச நாள் இங்கதான் இருக்க போறேன்ட்டு. அப்ப இந்த ரிசர்ச் பண்ண இன்ஃபர்மேஷன் எல்லாம் வச்சுக்கிட்டு ஹீரோ அவங்க கிட்ட சொல்றாங்க உனக்கு எப்பெல்லாம் இந்த மென்சுரேஷன் பீரியட் வருதோ அந்த டைம்ல தான் நீ உனக்கு திருடணும்னே தோணும், இது ஒரு டிசார்டர் மாதிரி தான், ஆனா இதை கியூர் பண்ணிடலாம் அப்படின்ட்டு சொல்றாங்க. நீ இதை எதுக்காவது ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கியா முன்னாடின்னு கேட்டா நான் கொஞ்ச நாளா ட்ரீட்மெண்ட்ல தான் இருந்தேன், பட் இப்ப ரீசெண்டா விட்டதுனால மறுபடியும் அப்பப்போ வந்துட்டு இருக்கு அப்படின்ட்டு சொல்றாங்க. சரி ஒன்னும் பிரச்சனை இல்லை, இதை கண்டிப்பா கியூர் பண்ணிடலாம்னு சொல்றாங்களா ஹீரோ. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க நீ சைக்காட்ரிஸ்ட் ஆன பிறகு எனக்கு தான் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு, இந்த உலகத்துல என்னை பத்தி புரிஞ்சுக்கிறதுல ஒரு சில பேர்ல நீயும் இருக்கணும்னு நினைச்சேன், இப்போ உனக்கு இது புரியவோ செஞ்சிருக்கு, எனக்கு அதுவே சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோவா ஆறுதலா இருக்கான்னு கேக்குறாங்களா. ஆமா ரொம்பவே ஆறுதலா இருக்கு, சரி ஓகே இனிமேட் கொஞ்ச நாளைக்கு நான் இங்கதான் இருக்க போறேன், எனக்கு தயவு செஞ்சு எனக்கு ஹேர் ப்ராடக்ட்ஸ் வாங்கி வை சொல்லிட்டு எழுந்து போயிடுறாங்க. கதை மறுபடியும் பிளாஷ்பேக் போகுது. ஹீரோட அம்மா இப்ப அப்பா தேடிட்டு வந்துட்டு ஏயா நம்ம பையன் இந்த கிளாஸ்ல டாப்பர்னு சொல்லி வச்சிருக்காமே, நம்ம பையன் நல்லாவே படிக்க மாட்டான், அவன் பாஸ்கெட் பால் தான் நல்லா பண்ணுவான், எந்த பையனை பத்தி நீ சொன்னேன்னு கேட்டா நான் ஜுன்னு பத்தி சொன்னமா அப்படின்ட்டு சொல்றாங்க. சரி ஓகே இனிமேட் நம்ம இந்த மாதிரி சீக்ரெட் எல்லாம் மீட் பண்ண வேண்டாம், ஆல்ரெடி நம்மளை பத்தி ரூமர்ஸ் எல்லாம் ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு, நம்ம 2 பேரும் கல்யாணம் ஆனவங்கன்னே யாருக்குமே தெரியாம இருக்கு அப்படின்றவே சொல்றாங்க. ஒருவேளை அன்னைக்கு நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கும் போது ஒரு நர்ஸ் பார்த்தாங்களே அவங்க தான் போய் இதை ஸ்ப்ரெட் பண்ணிருப்பாங்களான்ட்டு அந்த அம்மா கேட்டா அவர் உடனே அவங்க கிட்ட வந்துட்டு அவங்களாம் ஒண்ணு ஸ்ப்ரெட் பண்ணல நான் தான் ஸ்ப்ரெட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. உடனே இவங்க இல்ல ஐயோ என்ன இவன் இப்படிலாம் பண்ணா நமக்கு இந்த வயசுல பட்டர்ஃபிளை எல்லாம் பறக்குது அப்படி சொல்லிட்டு அவங்க இந்த பக்கம் போயிடுறாங்க. ஹீரோயின் அவங்களோட பார்ட் டைம் ஜாப் பண்றதுக்காக அந்த கேஃபேக்கு போறாங்களா. அப்பதான் அந்த படிக்கட்டு கிட்ட நின்னுட்டு ஒன்னு யோசிக்கிறாங்க. அவங்க பாட்டி இருப்பாங்க இல்லையா, அவங்க அந்த செயினை வந்து இந்த படிக்கட்டுல தான் மிஸ் பண்ணிருப்பாங்க, அதை இவ எடுத்து வச்சிருந்திருப்பா. அதை பார்த்துட்டு ஒவ்வொரு வேளை நான் இங்க இருந்தா எடுத்த போலன்றது அவளுக்கு ஞாபகம் வருது. ஹீரோ சொன்ன மாதிரியே அவளுக்கு இது மென்சுரேஷன் டைம், அவளுக்கு ஆல்ரெடி கையெல்லாம் படப்படன்னு அடிக்க ஆரம்பிச்சிருந்தா. அந்த டைம்னு பார்த்து அங்க டேபிள்ல வர யாரோ ஒருத்தவங்க போனை மிஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க போல, அதை பார்த்தோன்னே எடுக்கணும்னு தோணிட்டே இருக்கு. நடுவில் யாரோ இன்டர் பண்ண உடனே சீக்கிரமா இன்னைக்கு வேலையை விட்டு போறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறா. இன்னொரு பக்கம் ஜுன்னு அவங்களோட பாட்டி கூப்பிடுறதுக்காக போறாங்களா. பாட்டின்னு கூப்பிடாம மேடம் மோ அப்படின்ட்டு ஹீரோ கூப்பிடுற மாதிரி கூப்பிடுறாங்க. அதுக்கு அந்த பாட்டியோ நீ என்னடா அவன மாதிரியே பண்ணிட்டு இருக்க நிறைய விஷயம் அப்படின்னு கேட்டா உங்களுக்கு நான் அவன மாதிரி இருந்தா பிடிக்குமா அப்படின்ட்டு சொல்லி ஜுன் கேக்குறான். அவன மாதிரி இருந்தா பிடிக்கும், ஆனா
2 பேரும் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அவங்கவங்க விதத்துல ஒரு மாரி இருப்பீங்க அப்படின்ட்டு சொல்றாங்க. சரி ஓகே மேடமு அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காங்களா. அப்ப ஹீரோயின் அங்க வேகமா போறத பார்த்துட்டு நீங்க வீட்டுக்கு போங்க நான் ஒரு நிமிஷத்துல வந்துடுறேன் சொல்லிட்டு இவனும் ஹீரோயின் பின்னாடியே போறான். அங்க ஹீரோயின் ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ள போயிட்டு அவங்களுக்கு ஏதோ திருடணும்னு தோணுது போல. அங்க இருக்க ஒரு பாக்ஸ் எடுத்து பேக்குள்ள போடுறாங்க. அங்க கரெக்டா ஜுன்னும் வந்துட்டு ஹீரோயினை கூப்பிடுறானா. அவளுக்கு எம்பாரஸ்மெண்ட்ல அங்கிருந்து ஓடியே போயிடுறா. அப்புறம் இவன் தான் அந்த பொருளுக்கு காசை கட்டிட்டு ஹீரோயினை தேடிட்டு வரான். அப்புறம் 2 பேரும் பொறுமையா உட்காந்து பேசுறாங்க. அப்ப இவன் எதுவுமே கேட்காதனால ஹீரோயினே சொல்றாங்க, நீ ஏதோ கேட்கணும்னு நினைக்கிறல கேளு, ஆனா அதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு எனக்கு தெரியாது, இதுக்கு வார்த்தையே கிடையாது சொல்றாங்களா. அதுக்கு அவனும் இந்த உலகத்துல நடக்கிற எல்லாத்தையும் நம்மளால வார்த்தையில சொல்ல முடியாது, அது மாதிரிதான் இதுவும், பரவாயில்ல நான் புரிஞ்சுக்கிறேன் அப்படின்ட்டு சொல்றாங்க. ஆமா இந்த மாதிரி நடக்கிறத ஹீரோவும் பார்த்துட்டானா அப்படின்னு கேக்குறாங்க. ஆமான்ட்டு ஹீரோயினும் சொல்லுவாங்களா. அதை கேட்டுக்கிட்டே இவன் நடந்து வந்துட்டு இருக்கான். அந்த இடத்துல ஆல்ரெடி ஹீரோவும் சன்னும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இவனுக்கு தான் நிறைய தடவை போன் பண்ணிருப்பாங்க போல, அவன் எடுக்கல. இப்ப ஜுன் வந்தோடனே எங்கடா போனா, உன் பாட்டி தனியா வீட்டுக்கு அமிச்சிட்டு நீ மட்டும் இங்க சுத்திட்டு இருக்கேன்னு கேக்குறாங்க. சரி ஓகேடா என்ன பண்ணலாம், இவன் எப்ப பார்த்தாலும் பசிக்கு சொல்றானா, வாடா ஏதோ போய் சாப்பிடலாம் சொல்லிட்டு ஹீரோ சொல்றாரு. சரிடா நீங்க 2 பேரும் ஒரு இடம் பார்த்துட்டு அங்க சாப்பிட்டுட்டு இருங்க நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு அவன் அங்க ஹீரோயின் கூட நடந்ததை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கான். அந்த நேரத்துல இந்த சீனியர் கேங்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து யாரோ ஒரு பையனை புள்ளி பண்ணிட்டு கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. இப்ப இவனுக்கு இந்த பார்த்த உடனே கோவ கண்ட்ரோல் பண்ண முடியல. உடனே போயிட்டு சீனியருங்களா அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஃபர்ஸ்ட் இவன் தான் அடிச்சிட்டு இருக்கான். ஆனா இவன் ஒருத்தன் தான், அங்க 4 பேர் இருக்காங்க. அவன் எல்லாரும் சேர்ந்து இவனை அடிக்க ஆரம்பிச்சிடறாங்க. பாவம் செம்ம அடி வாங்கிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் சன்னும் ஹீரோவும் வேற இவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களா. அவன் சன்னு கேட்கறான், டே உன்னோட சாண்ட்விச் நீ சாப்பிடலன்னு நான் சாப்பிட்டுருவான்னு கேட்டா, டே சாப்பிட்டு தொலைடா சொல்லிட்டு ஜுன்னு தேடிட்டு இருக்கான். இங்க ஜுன் பாவம் பரிதாபமா இன்னொருத்தருக்கு ஹெல்ப் பண்ண போய் இவன் செம்ம அடி வாங்கிட்டு இருக்கான். ஃபைனலா ஒரு குத்தலான்ட்டு சீனியர் வரும்போது அந்த இடத்துக்கு கரெக்டா ஹீரோ வந்து காப்பாத்திடுறாரு. அவரு போட்டு அடிக்க ஆரம்பிச்சிடுறாரு. இப்ப 2 பேரும் சேர்ந்து சண்டை போடுறாங்களா. சீனியர்ஸ் ஒரு பக்கம் அடிக்க, இவனுங்க 2 பேரும் ஒரு பக்கம் அடிக்கன்ட்டு மாறி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஒரு வழியா இந்த சண்டையை முடிஞ்சு 2 பேரும் கிளம்பிடுறாங்க. இப்ப ஹீரோ சொல்றான், டே எப்பவுமே அவனுங்க உங்ககிட்ட சண்டை பண்ண வந்தா உனக்கு தான் நல்லா ஓட தெரியும்ல, டக்கு நாங்க வந்து ஓடிடுறா, எல்லா டைமும் நானே வந்து உன்னை காப்பாற்ற முடியாதுல்லன்ட்டு சொன்னா. இல்லடா அவங்க ஒன்னும் சண்டைக்கு வரல, நான் தான் ஃபர்ஸ்ட் போய் அடிக்க போனேன், அதனால தான் எல்லாம் சண்டையை ஆரம்பிச்சது வேற சொல்றானா. என்னடா இது திடீர் நீ சண்டை போட போற அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே வரும்போது அப்ப ஜுன்னோ டக்குன்னு நான் ஹீரோயின் இன்னைக்கு பார்த்தேன், அவகிட்ட தான் நெக்லஸ் இருந்ததோ எனக்கு தெரியும் அப்படின்ட்டு சொல்றானா. அதுக்கு ஹீரோவோ அப்ப அவ தான் திருடுறான்றதை நீ கண்டுபிடிச்சிட்டியான்னு கேக்குறாங்க. ஆமா அவ திருடுறான்றது எனக்கு தெரியும், ஆனா இந்த நெக்லஸ் அவ திருடல, அவ எடுத்துதான் வச்சிருந்தான்னு சொன்னா, வேலை செய்யற இடத்துல படிக்கட்டுல இருந்துச்சுன்னு சொன்னா அப்படின்ட்டு ஜுன் ஹீரோ கிட்ட சொல்லும் போது ஹீரோவோ உனக்கு தெரியாது அவ திருடுறா, கிளாஸ் பொண்ணோட வாக்மேனை கூட திருடுனா, அதை நான் கண்ணால பார்த்தேன், அதை எடுக்க போகும்போது தான் பேக்ல உன்னோட நெக்லஸும் இருந்துச்சு அப்படின்ட்டு சொல்றாங்க. அதுக்கு ஜுன்னோ எனக்கு தெரியும் அவ திருடுறான்ட்டு, நானே கண்ணால பார்த்தேன், அவ வந்துட்டு இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும் போது மட்டும் தான் திருடுறா, அவ திருடின பிறகு கூட அழுதா தெரியுமான்ட்டு சொல்றானா. இப்ப ஹீரோ உடனே கோமாயிட்டு எல்லாரும் தான் சோகமா இருக்காங்க, சோகமா இருக்கும் போதுலாம் தப்பு செய்யலான்றது அர்த்தம் கிடையாது, நீ எதுக்காகவும் அவளுக்காக என்கிட்ட பணிச்சு பேசாத, அது மட்டும் இல்லாம இது என்னோட விஷயம், இதுல நீ தலையிடாத அப்படின்ட்டு சொல்லிட்டு போயிடுறான். இதை கட் பண்ணி பிரசன்ட்ல தான் ஹீரோவை காமிக்கிறாங்க. ஹீரோயினும் அவங்க கூட தான் இருக்காங்களா. இப்ப இதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணலான்ட்டு தான் அவங்க வந்திருக்காங்க போல. அப்ப ஹீரோ கேக்குறாரு, உனக்கு இப்ப இந்த விஷயத்த பத்தி பேசுறது ஓகே, எனக்கு டைம் வேணா இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு கூட நம்ம பேசிக்கலாம்னு சொல்றாங்க. ஆனா ஹீரோயினோ இல்ல நான் இதை பத்தி பேசிதான் ஆகணும், முன்னாடி நான் இதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணி தான் இப்ப நம்மளாம் எப்படி இருக்கிறோமோ அந்த மாதிரி இருந்திருக்க மாட்டோம்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு அவங்களோட கதையை சொல்றாங்க. அவங்க 16 வயசு இருக்கும் போதுதான் ஃபர்ஸ்ட் டைம் திருடினாங்க போல. அதுக்கு முன்னாடில இருந்தே அவங்களுக்கு ஏதாவது ஒரு பொருளை பார்க்கும்போது ஒரு அர்ஜ் ஃபீல் இருக்குமா. ஆனா அவங்களோட பியூபர்ட்டிக்கு அப்புறமா தான் அவங்களுக்கு இந்த திருடுற ஃபீல் இன்னும் அதிகமாவே வந்திருக்கும் போல. ஒவ்வொரு தடவையும் அந்த மென்சுரல் பீரியட் வரும்போது அவங்க கண்ட்ரோலே இல்லாம அந்த பொருளை எடுத்துருவாங்களாம். மறுபடியும் ஸ்டோரி பாஸ்டுக்கு போகுது. இப்போ ஹீரோ ஜுன்னும் அந்த பெட்ல படுத்துட்டு இருக்காங்க. அப்ப ஜுன் கேட்டிருப்பான், உனக்கு செல்லுலர் மெமரினா என்னன்னு தெரியுமாடா அப்படின்ட்டு. டே தூக்கத்துல என்னடா இங்கிலீஷ்ல எல்லாம் பேசி எனக்கு கொலை பண்ற, போய் படுறா அப்படின்னு சொல்லிட்டு அவனை தூங்கிடுவான். அடுத்த நாள் விடிஞ்சிடுச்சு. எப்பவுமே யூ தான் ஃபர்ஸ்ட் எழுந்துட்டு காஃபி எல்லாம் போடுவாங்க. இன்னைக்கு பார்த்தா ஜுன் எழுதிருக்கான். யூ எப்படி மொட்டை உடைச்சு போட்டு அந்த காஃபி செய்வானோ அவனும் அதே மாதிரி செஞ்சுட்டு அவங்க பாட்டி குடுக்குறாங்க. மேடமோ வாங்க உங்களுக்கு தான் இது செஞ்சிருக்க சொல்லி குடுக்குறாங்க. அவங்க குடிச்சு பார்த்துட்டு அப்படியே யூ பண்ற மாதிரியே இருக்குடான்ட்டு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. அப்ப யூவோ எழுந்துட்டு இதெல்லாம் கேட்டுட்டு இருப்பானா. சரி இங்க அரேஞ்ச் பண்ணலாம் சொல்லிட்டு கீழே இருக்க புக்கெல்லாம் எடுத்து டேபிள்ல வச்சா அங்க வந்துட்டு ஜூன் ஒன்னு எழுதி வச்சிருக்கான். உடம்புல ரீசெண்டா என்னென்ன மாற்றம் எல்லாம் ஏற்பட்டுச்சுன்னு சொல்லி எழுதி வச்சிருக்கான். கண்ணு நல்லா தெரியுது, பாஸ்கெட் பால் விளையாடணும்னு தோணுது, பறவைகளை பார்த்தா ஓடணும் போல இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய எழுதி வச்சிருக்கான். அதுக்கு ஹீரோயின் பேரையும் மென்ஷன் பண்ணி வச்சிருக்காங்க. இதை பார்த்த உடனே என்ன இவன் என்னன்னு எழுதி வச்சிருக்கா சொல்லிட்டு அப்படியே அவங்க எல்லாரும் ஸ்கூலுக்கு கிளம்பிடுறாங்க. இப்ப கிளாஸ்ல ஜுன் இருக்கானா, அதனால ஹீரோயின் வந்துட்டு ஒரு பாட்டில் ஏதோ ட்ரிங்க் மாதிரி எடுத்து வந்து கொடுத்துட்டு நேத்து நீ என்ன பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு அவங்க இடத்துல போய் உட்காராங்களா. இப்ப இது எல்லாத்தையும் யூவும் பார்த்துட்டு தான் இருக்கான். அப்படியே ஜுன் பக்கத்துல வந்து உட்காந்துட்டு இன்னைக்கு ஹீரோயின் ஒரு சூப்பர் மார்க்கெட்ல இருந்து பீர் குடிச்சிட்டே வந்திருப்பாங்கல்ல. அப்ப கூட அவங்க நினைச்சிருப்பாங்க எதனால இவளுக்கு மட்டும் பீர் கொடுத்தாங்க நம்மளுக்குலாம் ஐடி கார்டு கேட்கறாங்கன்ட்டு. அப்புறம் தான் உன்னை ஞாபகமே வருது, அவங்க வந்து காசு கொடுத்து வாங்கியிருக்க மாட்டா, அதை திருடிட்டு தான் எடுத்துட்டு வந்திருப்பா. அது ஞாபகம் வந்த உடனே ஒருவேளை இந்த பாட்டில அவ திருடிட்டு தான் கொண்டு வந்திருக்கான்னு நினைச்சுக்கிட்டு இதை நீ குடிக்காத அப்படின்ட்டு ஜுன் கிட்ட சொல்றாங்க. அதுக்கு அவனை எதுக்குடா சொல்றேன்னா குடிக்காதடா அப்படின்ட்டு சொல்றானா. உடனே
உடனே சன் முன்னாடி உட்காந்துட்டு இருப்பான். அவன் திரும்பி பார்த்துட்டு அவன் குடிக்கலனா அப்ப நான் குடிக்கலாமா அப்படி கேட்கும்போது ஜூன் டக்குன்னு அந்த பாட்டில் எடுத்து உள்ள வச்சுக்கிறான். ஹீரோக்கு கடுப்பாயிடுது. அப்ப ஜூன் பக்கத்துல உட்காந்துட்டு எழுதிட்டு இருக்கானா. அதே பார்த்த ஹீரோ ஒன்னு நினைச்சு பாக்குறாங்க. அவங்க அம்மா கால் பண்ணிட்டு செல்லுலர் மெமரினா என்னமா அப்படின்ட்டு சொல்லி கேட்டிருப்பாங்க. அதுக்கு அவங்களும் இந்த மாதிரி ஒரு கேஸ் இருக்குப்பா, அது வந்துட்டு அப்ராட்ல மட்டும் தான் இருக்கு, நம்ம ஊர்ல அந்த மாதிரிலாம் இல்ல. என்ன நடக்கும்னா ஒருத்தவங்களோட ஆர்கனை இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்கும் போது அதுல இருக்க செல்ஸ் எல்லாம் வந்துட்டு கொடுத்தவங்களோட ஞாபகம் அதுல இருக்கும். அந்த செல்ஸ் வந்து யார் ஆர்கன் கொடுத்தாங்களோ அவங்களோட எல்லா பிஹேவியரும் அதுக்குள்ள வச்சிருக்கனால வாங்கினவங்களுக்கும் அதே பிஹேவியர் சம்டைம்ஸ் வரதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. அது மட்டும் இல்ல, ரீசெண்டா ஒரு ரிசர்ச்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒருத்தவங்க ஹார்ட் டொனேட் பண்ணாங்களாம். அவங்களோட கேர்ள் ஃப்ரெண்டே இந்த ஹார்ட் வாங்கினாலேயே அவன் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டானா. ஏன்னா அந்த செல்ஸ் வந்துட்டு ரொமான்டிக் ஃபீலையும் வந்துட்டு கேப்சர் பண்ணி வச்சிருக்குமா. அதனால தான் அந்த மாதிரி இருக்குப்பா அப்படின்ட்டு சொல்றாங்க. பட் நான் அந்த மாதிரி ஹேண்டில் பண்ணது இல்லைன்ட்டு சொல்றாங்களா. அப்ப ஹீரோ உட்காந்துட்டு எல்லாத்தையும் யோசிச்சு பார்ப்பாங்க. ரீசெண்டா அவனுக்கு கண்ணாடி போடாமலே நல்லாவே தெரிய ஆரம்பிச்சிருக்கு. பாஸ்கெட் பால் விளையாடணும்னு தோணி இருக்கு. பறவைகளை பார்த்தா ஓடணும்னு தோணி இருக்கு. பார்த்ததுக்கு லெஃப்ட் ஹேண்ட்ல இருந்து ரைட் ஹேண்டும் மாறிட்டான். அவங்க பாட்டியே வந்துட்டு பாட்டின்னு கூப்பிடாம நான் கூப்பிடுற மாதிரி கூப்பிடுறானே அப்படி சொல்லிட்டு எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு ஒருவேளை இவனுக்கு அந்த செல்லுலர் மெமரி தான் வந்திருக்குமான்ட்டு நினைச்சிட்டு இருக்காங்க. இதே டவுட் ஜுன்னுக்கும் இருந்திருக்கும்ல. அவன் வேற என்ன பண்ணிருப்பா, பீனட்லாம் எடுத்து சாப்பிட்டுட்டு எனக்கும் அந்த அலர்ஜி வருதான்னு பாத்துருப்பானா. நமக்கு முன்னாடி காமிக்கும் போது அந்த மாதிரி எந்த ரியாக்ஷனும் வராத மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. ஆக்சுவலா அன்னைக்கு அவன் இன்னும் 2 சாப்பிட்ட பிறகு அவனுக்கு சோக் ஆக ஆரம்பிச்சிருக்கும். அந்த அலர்ஜிக் ரியாக்ஷனும் வந்திருக்கும். அதுக்கப்புறம் தான் அவன் டேப்லெட் போட்டு அதை சட்டில் பண்ணிருக்கான். சோ எனக்கு செல்லுலர் மெமரி இருக்குன்றத அவனும் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறான். போன் பண்ணி அவங்க அம்மா கிட்ட பேசியிருக்கும் போது ஒரு மாதிரி படப்படன்னு பேசிருப்பாங்க போல. சோ இதே நினைச்சிட்டு இப்ப அவங்க அம்மா கிளம்புறாங்க. அந்த டைம்ல அவங்க அப்பா வந்துட்டு எங்க போறேன்னு கேக்குறாங்களா. இல்ல யூ கால் பண்ணியிருந்தா, ஆனா அவன் ஏதோ பதட்டமா பேசுற மாதிரி இருந்தது, அதனால தான் எனக்கு கொஞ்சம் கவலையா இருக்கு, நான் போய் பாக்குறேன் சொல்லிட்டு கிளம்புறாங்களா. அப்போ பேஜர்ல ப்ளூ கோடு அலர்ட் சீக்கிரம் வாங்கன்னு சொல்லி கத்துறாங்களா. ஐயோ என்னால போக முடியாது போலன்ற மாதிரி பாக்குறாங்க. அதுக்கு அவங்க அப்பா சொல்ல சரி நான் போய் பாக்குறேன்ட்டு அவர் ஒரு அடி தான் எடுத்து வச்சிருப்பாரு. உடனே அவருக்கும் பேஜர் அடிக்க ஆரம்பிச்சிருது. என்னாலயும் போக முடியாது சொல்லிட்டு 2 பேருமே கடைசியில போகல. அப்படியே வீக்கெண்டோ வருது. ஹீரோயின் ஒரு கடைக்குள்ள நின்றுட்டு இருக்காங்க. ரொம்ப பதட்டமா ஒரு பொருளே பார்த்துட்டு இருக்காங்க. எப்படியாவது அதை எடுக்கணும்னு சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் எடுக்கிறதுக்கு கை போயிடுச்சா. அப்ப டக்குன்னு யாரோ வந்து பிடிச்சிடுறாங்க. நான் கூட ஹீரோ தான் நினைச்சேன். ஆனா பார்த்தா ஜுன்னு தான் அங்க நின்னுட்டு அவளை திருட விடாம கை பிடிச்சிட்டு சரிவா வெளில போலான்னு சொல்லி கூட்டிட்டு போறா. ஆனா வெளியில போனா அங்க ஹீரோ நின்னுகிட்டு என்னடா பண்ணிட்டு இருக்கா அப்படி சொல்லி கேக்குறாங்க. ஹீரோயின் கையை வேற ஜுன் பிடிச்சிருக்கானா. அதை பார்த்துட்டு அவனுக்கு இன்னும் கோவம் ஆயிடுது. நீ வா உன்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் சொல்லி கூட்டிட்டு போயிடுறாங்களா. ஜுன்னு பார்த்துட்டு நீ எதுக்கு அவ கையை பிடிச்சிட்டு எங்கேயும் சுத்திட்டு இருக்க, என்ன நினைச்சிட்டு இருக்கா அப்படின்ட்டு சொல்றாங்க. இல்ல அந்த இடத்துல அவ ஒண்ணு பண்ணிட்டு இருந்தா, அதனால தான் அவளை கூட்டிட்டு வந்தேன்னு சொன்னா. என்ன அவ திருடிட்டு இருந்தாளா அப்படின்ட்டு சொல்லி இவன் கேக்குறான். திருடுறான்னு சொல்லாதடா, அவ அந்த மாதிரி செய்யறதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் அப்படின்ட்டு சொல்றாங்களா. நீ என்னடா எப்ப பார்த்தாலும் அவளுக்கு டிஃபெண்ட் பண்ணியே பேசிட்டு இருக்க, ஒருவேளை உனக்கு இருக்க அந்த செல்லுலர் மெமரினால தான் நீ இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கியா அப்படின்ட்டு கேட்டுறானா. அதுக்கு அவனும் அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே கிடையாதுடா, நம்ம எப்போ ஃபர்ஸ்ட் டைம் அவளை பார்த்தோமோ உனக்கு எப்படி அவளை பிடிச்சிருந்ததோ அதே மாதிரி தான் எனக்கும் அவளை பிடிச்சிருந்தது. இது ரீசெண்டா வந்து ஃபீலிங்கே கிடையாதுடா, அது மட்டும் கிடையாது, இப்போ நாங்க 2 பேரும் வெறும் ஃப்ரெண்ட்ஸா தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிடுறான். எப்படி உன்னால அவளை ஃப்ரெண்ட் எல்லாம் சொல்ல முடியுது, அவ தப்பு பண்றா திருடுறாடா, அது நமக்கு எப்பவுமே ஆபத்து தான் போய் முடியும், அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் நமக்கு தேவையில்லை அப்படின்ட்டு இவன் சொல்லும் போது அதுக்கு ஜுன்னும் ஃப்ரெண்ட்ஷிப் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே அது என்னோட விஷயம்டா, அது என்னோட இஷ்டம், நீ இதுல தலையிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கோமா கிளம்பிடுறான். அந்த நாள் எல்லாரும் கிளாஸ் ரூம்ல உட்காந்து கத்திட்டு இருக்காங்க. அங்க பி சார் வந்துட்டு உங்க கிளாஸ் ரூம் ரொம்ப கத்துடா, ஸ்லோவா பேசுங்க அப்படி சொல்லிட்டு போறாரு. அப்போ ஃபர்ஸ்ட் பெஞ்ச்ல ஒரு பொண்ணு உட்காந்துட்டு இருப்பால, அந்த பொண்ணு எழுந்துட்டு என்னோட வேலெட்டை காணும் சொல்லிட்டு பேக் எல்லாம் தேடுறா. தேடிட்டு கிடைக்கலன்னு உடனே ஹீரோயின் தான் திரும்பி பாக்குறா. அப்ப கிளாஸ் திரும்பி பார்த்துட்டு ஒருவேளை அவதான் திருடி இருப்பாளோ அப்படின்னு பாக்குறாங்க. ஹீரோ கன்ஃபார்மே பண்ணிடுறாரு இவதான் திருடி இருப்பான்ட்டு. ஜுன்னும் திரும்பி பார்த்துட்டு இருக்கான். அந்த டைம்ல அந்த பொண்ணு சொல்றா இல்ல என் பேக்ல தான் இருக்குன்னு சொல்லி எடுத்து காமிக்கிறாளா. எல்லாரும் அப்படியே அமைதியாயிடுறாங்க. ஆனா ஹீரோயினுக்கு இந்த இடத்துல கொஞ்சம் கஷ்டமா தான் ஆயிடுது. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட நம்ம தான் திருடி இருப்போம்னு பாத்துருக்காங்களே அப்படின்ட்டு சொல்லிட்டு டக்குன்னு எழுந்துறாளா. ஆனா அந்த இடத்துல கிளாஸ் டீச்சர் வந்துடுறாரு. உங்க எல்லாருக்கும் நான் கிரேட்ஸ் தர போறேன் சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் 5 எடுத்தாங்க இல்லையா, அவங்கள கூப்பிட போறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஜுன்னு அப்புறம் மத்த பேர்லாம் கூப்பிட்டு நிக்க வச்சிருக்காங்க. லாஸ்ட் 5 வந்தாங்களே அவங்க பேரும் கூப்பிடுற சொல்லிட்டு ஹீரோவையும் அதுல போட்டுட்டு பின்னாடி நிக்க வச்சிருக்காங்க. அப்ப முன்னாடி நிக்கிறவங்க பின்னாடி நிக்கிறவங்கள ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கோங்கன்னு சொல்றாங்க. அப்ப ஹீரோயினும் ஜுன்னு தான் பாத்துட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல டீச்சர் ஒரு சொல்லிருப்பாங்க, நடுவில் உட்கார்ந்தவங்க நல்லா பாத்துக்கோங்க, முன்னாடி 5 பேர் இருக்காங்க பின்னாடி 5 பேர் இருக்காங்க, இவங்க யாருமே வந்துட்டு ஒருத்தர் பாத்துக்க போறது கிடையாது, ஏன்னா 2 பேருமே வேற வேற உலகத்துல தான் இருப்பாங்க, நீங்க யோசிச்சுக்கோங்க எந்த உலகத்துல நீங்க இருக்க போறீங்கன்ட்டு அதை யோசிச்சு படிங்க அப்படின்ட்டு சொல்லிடுறாங்க. இந்த இடத்துல ஹீரோ கொஞ்சம் எம்பாரசிங்கா தான் ஃபீல் பண்றாரு. கட் பண்ணி இப்ப பிரசன்ட்ல காமிக்கிறாங்களா. ஹீரோயின் எல்லா கதையும் சொல்லி முடிச்சுட்டு இப்ப உட்காந்து ட்ரம் ஸ்டிக் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அவங்க வேற இந்த உனக்கு தான் சிக்கன் ட்ரம் ஸ்டிக் ரொம்ப பிடிக்கும்ல சாப்பிட்டு ஹீரோ வேற கம்பல் பண்ணிட்டு இருக்காங்களா. அப்ப சன் உள்ள வந்துட்டு ஏ சியாஞ்சு நீயா எப்படி இருக்க, அப்ப பார்த்த மாதிரி இன்னும் நீ பிரிட்டியாவே இருக்கியா அப்படின்னு சொல்லி பேசுறாங்களா. நீங்க யாரு எனக்கு ஞாபகம் வரலன்ட்டு ஹீரோயின் சொல்லிட்டு ஏ சன் நீயா அப்படி சொல்லி கேக்குறாங்க. நீயும் இங்க டாக்டர் கேட்டா ஆமா நானும் டாக்டர் தான் அப்படி சொல்லிட்டு 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. அங்க கட் பண்ணி பாஸ்டுக்கு கதை மறுபடியும் போகுது. ஹீரோ அவரோட ட்ரைனிங் எல்லாம் முடிச்சிட்டு கிளாஸ் ரூமுக்கு தான் போயிட்டு இருக்காரா. அந்த இடத்துல பார்த்தா ஜுன்னும் சன்னும் ஒன்னா போயிட்டு இருக்காங்க. படிச்சுக்கிட்டே வர போறாங்க. என்னடா இவன் இப்படி படிச்சிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ஏ சன் என்னடா பண்ற அப்படி சொல்லி ஹீரோ கூப்பிடும் போது
நான் படிச்சிட்டு இருக்கேன்டா, நம்ம கிளாஸ்ல இன்னைக்கு ஒரு டெஸ்ட் இருக்குல்ல அப்படின்னு சொல்றாங்களா. அப்ப ஹீரோவோ சன்ன டே வாடா ஜிம்முக்கு போலாம், நமக்கு தான் பிராக்டிஸ் இருக்கலன்னு கூப்பிட்டா, இல்ல எனக்கு டெஸ்ட் இருக்கு நான் போறேன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் கிளாஸ் ரூம் போயிட்டாங்க. இவனுக்கு ஒரு மாதிரி இருக்கு, சரி நான் பாஸ்கெட் பால் விளையாட போறேன்ட்டு இவன் போயிடுறான். இப்ப இவங்க 2 பேரும் கிளாஸ் ரூம்குள்ள போகும்போது உள்ள இருந்து ஹீரோயின் அழுதுகிட்டே வெளில ஓடி வராங்க. உடனே ஜூன் கையை பிடிச்சிட்டு என்னாச்சு உனக்கு, எதுக்கு ஓடுறேன்னு கேக்குறாங்களா. என்ன வீடு அப்படி சொல்லிட்டு அவங்க வெளில போயிடுறாங்க. சரி உள்ள வந்து என்னன்னு பார்த்தா அங்க எல்லாரும் வந்து ரூமர் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க, அவதான் திருடி அப்படின்ட்டு. அப்ப ஜூன் ஒரு கத்திட்டு, யாராவது பாத்தீங்களா அவ திருடினதை, ஏதோ ஒரு ரூமர் ஸ்ப்ரெட் இருக்குன்னு நம்ம கிளாஸ் பொண்ணு நீங்களே வந்துட்டு புள்ளி பண்ணுவீங்களா அப்படி சொல்றாங்க. அப்ப முன்னாடி வேலட் காணும் சொல்லிட்டு ஒருத்தி பழி போட வந்தா இல்லையா, அந்த பொண்ணுல இந்த ரூமர் ஸ்கூல் ஃபுல்லா பரவி இருக்கு, எல்லாருமே அதை பத்தி பேசிட்டு இருக்காங்க, நான் கூட கேள்விப்பட்டேன். அது மட்டும் கிடையாது, உன்னோட ஃப்ரெண்டு யூ கூட தான் அவ கூட ரொம்ப க்ளோஸா இருந்தா, ஆனா இப்ப சுத்தமா பேசுறதே இல்லையா, அப்ப அவ திருடினதை இவன் பாத்துட்டு இருந்தால தானே இவன் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றான் அப்படின்ட்டு இவ சொல்லிடுறா. இப்ப அவனுக்கு கோவம் வந்துடுது. உடனே ஹீரோ பார்க்க தான் கிளம்பி போறாங்க. அங்க ஹீரோவோ பாஸ்கெட் பால் கிட்ட போயிட்டு சரி விளையாடலான்னு பாக்குறாங்க, ஆனா அவங்களுக்கு அது தோணவே இல்லையா, ஆனாலும் வந்துடுறாங்க. அப்ப ஜூன் கரெக்டா வெளில தான் நின்னுட்டு இருப்பானா, என்ன கூப்பிட்டு போக தான் வந்தியாடான்னு கேட்டா, உடனே அவன் சொல்றான், இல்ல உன்னை கூப்பிட்டு போகிறதுக்காக வரல, நீ உண்மையா சொல்லு, ஹீரோயினை பத்தி பொருள் இல்ல நீ தான் கிளப்பிட்டு இருக்கியான்னு கேக்குறாங்க. என்னடா சொல்ற அப்படின்னா, ஆமா கிளாஸ் ஃபுல்லா அதை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க, நீதான் அந்த விஷயத்தை பத்தி பேசினியான்னு கேட்டா, உடனே இவனுக்கு கோவம் வந்துருது. என்னடா எப்ப பார்த்தாலும் அவளுக்காகவே நீ பேசிட்டு இருக்க, கேட்டா ஃப்ரெண்டுன்னு மட்டும் சும்மா அவளுக்காக டிஃபெண்ட் பண்ணி பேசிட்டு இருக்க, நீ யார் சைடு அப்படி சொல்லிட்டு அவன் பாத்துட்டு இருக்கான். அப்ப ஜூன் ஒரு மாதிரி முறைச்சிட்டு இருக்கானா. அப்ப ஹீரோவோ உன்னால ஒருத்தவங்களை பார்த்து முறைக்க மட்டும் தான்டா செய்ய தெரியும், வேற என்னடா தெரியும் அப்படி சொல்லி கேக்குறாங்க. இதேதான் சீனியர் பசங்களும் இந்த மாதிரி சொல்லி அடிச்சிருப்பாங்க. அதனால இவனுக்கு இப்ப ரொம்ப கோவம் வந்துடுதா, ஹீரோவை போய் படுக்க போட்டு அடிக்க ஆரம்பிச்சிடறான். அவனுக்கு கோவம் வந்துருச்சு, அவனும் படுக்க போட்டு அடிச்சுட்டு என்னடா நீ பண்ணிட்டு இருக்க அப்படி சொல்லி கேக்குறாங்க. இதுக்கு நடுவுல சன் வேற டே அடிச்சுக்காதீங்கடான்னு பார்த்துட்டு அழ ஆரம்பிச்சிடறான். நல்ல வேலை அங்க அந்த பிஏ டீச்சர் வந்துட்டு உடனே இவங்களோட சண்டையை நிறுத்திடுறாங்க. உடனே அவங்களோட அப்பா அம்மாவையோ இவங்களோட பாட்டியோ கூப்பிட்டு அமைச்சிருக்காங்க போல. அவங்க அப்பா அம்மா சொல்றாங்க, இல்லங்க எங்களுக்கு எமர்ஜென்சி இருக்கனால எங்களால வர முடியாதுன்ட்டு, அதனால பாட்டி மட்டும் வராங்க. அவங்க வந்துட்டு டே யூ என் பக்கத்துல வந்து உட்கார்டான்னு சொல்றாங்களா. அவன் வரமாட்டான். 2 பேரும் முறைச்சிட்டு தான் உட்காந்துட்டு இருக்கானுங்க. அப்ப அந்த பிஇ சார் சொல்றாரு, இவங்களை வந்து அப்பாலஜி லெட்டர் எழுத சொன்னாலும் எழுத மாட்டானுங்க, வாயை திறந்து எதனால சண்டை போட்டானுங்களோ சொல்ல மாட்டானுங்க, ஒரு சாரி கூட சொல்லிக்க மாட்டானுங்க, ஆனால் தான் உங்களை கூப்பிட வேண்டியதாயிடுச்சு, தப்பா நினைச்சுக்காதீங்கன்னு சொல்றாங்க. ஜூன் என்னோட பேரன் தான், ஆனா யூவும் என்னோட பேர மாதிரி தான் நான் வளர்த்துட்டு இருக்கேன், உங்களுக்கே தெரியும் இல்ல, இனிமேட்டு இவங்க 2 பேரும் சண்டையே போட மாட்டாங்க, அவன்கிட்ட எடுத்து சொல்றேன் அப்படின்ட்டு சொல்றாங்க. சரிங்க பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிடுறாங்க. இப்ப பிரசன்ட்ல தான் காமிக்கிறாங்க, ஹீரோயின் அவங்களோட ஏஜென்சி கால் பண்ணிட்டு இனிமேட்டு நடிக்க போறது இல்ல, இந்த செலிபிரிட்டியாவும் இருக்க போறது இல்ல, நான் ரிட்டையர்மெண்ட் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு பிரஸ் மீட் ஏதோ வைக்காதீங்க, அப்படியே அனௌன்ஸ் மட்டும் பண்ணிடுங்க அப்படி சொல்லி போன் கட் பண்ணிடுறாங்க. பின்னாடி தான் ஹீரோ அந்த ஃபிளவர்லாம் செட் பண்ணிட்டு இருக்காங்களா. என்ன சொல்லிட்டியான்னு கேட்டா சொல்லிட்டேன்னு சொல்றாங்க. அவர் ஃபிளவர் அடிக்கிறது பார்த்துட்டு, உனக்கு இந்த ஃபிளவர் அடுக்கனா இப்போ வரைக்கும் பிடிக்கும் இல்ல அப்படின்னு கேக்குறாங்களா. எனக்கு பிடிக்காது, எனக்கு ரொம்ப பிடிச்சவங்களுக்கு பிடிச்சதுனால நான் பண்றேன் அப்படின்ட்டு சொல்றாங்க. ஓ உங்க கேப்டன் மேடம் மூவ சொல்றீங்களா, ஆமான்னு சொல்றாரு. அங்க கட் பண்ணி கதை மறுபடியும் பிளாஷ்பேக் போகுது. இப்ப பாட்டி 2 பேரையும் கூட்டிட்டு வராங்க இல்லையா. அவங்க சொல்றாங்க, ஏன்டா சண்டை போட்டுக்கிறீங்க, இனிமேட்டு இப்படி பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு, வாப்பா நம்ம சாப்பிடலாம் அப்படின்ட்டு யூவை கூப்பிடுறாங்க. யூ இல்ல நான் வரமாட்டேன், நான் நாளைக்கு வந்து சாப்பிடுறேன், நாளைக்கு நல்லா சமைச்சு கொடுங்கன்னு சொல்லிட்டு அவன் போயிடுறான். முதல் 2 பேரும் முறைச்சு பார்த்துட்டு ஆப்போசிட் வேல போறாங்க. பாட்டி ஜூன் கிட்ட, டே எனக்கு இன்னும் நிறைய வேலை இருக்கு, அதெல்லாம் விற்காம இருக்கு, நான் போய் வித்துட்டு வந்துடுறேன், நீ சாப்பிட்டுட்டு படுத்துக்கோன்னு சொல்றாங்களா. அங்க ஒரே மழை பெய்து இருந்தாலும் பாட்டி எல்லா கடையிலயும் போயிட்டு வித்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஹீரோ ஜூன் 2 பேரும் அவங்கவுங்க வீட்டுல உட்காந்துக்கிட்டு நடந்தது எல்லாத்தையும் தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்படியே படுக்கவும் செஞ்சுறாங்க போல. அந்த டைம்ல அந்த பழைய கனவு வருது. ஹீரோ எப்படி அந்த சின்ன பையனை போய் தேட போவாங்க, அவன் கூட பேய் மாதிரி உட்காந்துட்டு இருப்பா இல்லையா, அவன் உட்காந்து அழுதுட்டு இருக்கான். அப்படியே அந்த கனவுல இருந்து அடிச்சு பிடிச்சி எழுந்துக்கிறாங்க. பார்த்தா அது ஹீரோக்கு வந்த கனவு கிடையாது, ஜூனுக்கு வந்திருக்கு. அப்பதான் அவன் ரியலைஸ் பண்றா, 1 மணி ஆகுது, பாட்டி இன்னும் வீட்டுக்கு வரலன்ட்டு. உடனே பாட்டிக்கு தொடர்ந்து கால் பண்ணிட்டே இருக்கானா, அவங்க எடுக்கவே இல்ல. இப்ப பாட்டி இதை காமிக்கிறாங்க, அவங்க அந்த மழையில கீழே விழுந்து கிடக்குறாங்க. எப்ப மயங்கி விழுந்தாங்கன்னு தெரியல. அப்படியே அடுத்த நாள் ஆகுது. ஹீரோ பக்கத்துல பாக்குறாரு, ஜுன்னு இல்ல. என்னடா இவன் உடம்பு ஏதாவது சரியா நினைச்சிட்டே இருக்கும்போது சன்னும் அதான் கேட்கறான், என்னடா அவனுக்கு உடம்பு சரியா, போன் பண்ணாலும் எடுக்க மாட்டானேன்ட்டு. அப்பன்னு பார்த்து இவனோட போன் அடிக்குது, அவங்க அம்மா தான் கால் பண்ணிருக்காங்க. அப்பவே அவனுக்கு ஒரு டவுட் வந்துச்சு. பி டீச்சர் ஓடி வந்துட்டு, வா உனக்காக நான் கேப் கூப்பிட்டு வந்திருக்கேன், நீ உடனே கிளம்பணும்னு சொல்றாங்களா. இவன் ஓடி வரான். பார்த்தா அவங்க பாட்டியை வந்து சர்ஜரிக்காக அட்மிட் பண்ணிருக்காங்க போல, ஆபரேஷன் உள்ள நடந்துட்டு இருக்கு. இப்ப ஜுன்னை பார்த்துட்டு, நீ அழாத, நானும் அழ மாட்டேன், நம்ம அழுதா அவங்க நம்மளை விட்டுட்டு போயிடுவாங்கன்னு எனக்கு பயமா இருக்கு அப்படின்ட்டு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. இப்ப சர்ஜரி முடிஞ்சிடுது. ஹீரோவோட அப்பா தான் பண்ணிருக்காரு, பட் அது அவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா இல்லன்ற மாதிரி தான் சொல்றாரு. அவங்க முழிச்சா மட்டும் தான் நம்மளால எதுனாலும் சொல்ல முடியும்னு சொல்றாங்க. ஹீரோவும் ஜூனும் பாட்டி பக்கத்துல தான் உட்காந்துட்டு இருக்காங்க, எதுவுமே பேசலையா. அப்ப அவங்க அப்பா வேற வந்துட்டு, டே என்னடா இப்படியே உட்காந்துட்டு இருக்கீங்க, சாப்பிட மாட்டீங்களான்னு கேட்டா சாப்பிட மட்டும் சொல்றாங்க. டே 2 பேர்கிட்டயும் ஒரு கிட்னி தான் இருக்குது, உங்களை நீங்க பத்திரமா பாத்துக்கணும் தானே அப்படின்ட்டு சொல்றாங்க. அப்ப அவங்களே எழுந்து போய் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்களா. அப்ப இவர் பக்கத்துல இருந்து உட்காந்துட்டு, மேடமோ நீங்க அவங்கள ரொம்ப நல்லா வளர்த்திருக்கீங்க, ஆனா என்ன சின்ன பிள்ளைத்தனமாவே வளர்த்துட்டீங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க. இவங்களுக்காகயாவது நீங்க திரும்பி வரணும், தைரியமா திரும்பி வாங்க அப்படின்ட்டு அவர் அங்க பேசிட்டு இருக்காரு. அந்த நைட் அவங்க 2 பேரும் அங்கதான் படுத்துட்டு இருக்காங்க. அப்ப ஜூன் சொல்றான், உனக்கு ஒரு கெட்ட கனவு வந்துட்டு இருந்துச்சு இல்லையா, அதுதான் எனக்கும் வந்துச்சு, அதுக்கப்புறம் தான் நான் வந்துட்டு பாட்டிக்கு ஏதோ ஆச்சுன்றத ரியலைஸ் பண்ண அப்படின்ட்டு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோவோ, ஒருவேளை இவர் நம்ம
நம்ம கனவுல வர்றது நமக்கு ஏதோ ஒண்ணு சொல்றதுக்காக கூட இருக்கலாம்லன்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஆமா, இது என்னடா செல்லுலார் மெமரி, என்னோட கனவு கூட எடுத்துட்டு வந்து உன்கிட்ட கொடுத்துருக்கு. அது மட்டும் இல்ல, என்னால நீ ரைட் ஹேண்டா மாறிட்ட, என்னால நீ பாஸ்கெட் பால் நல்லா விளையாடுற, என்னால உனக்கு கண்ணு கூட சரியா தெரியுமா? இரு உனக்கு லேசர் ட்ரீட்மெண்ட் பண்ணாமலே கண்ணு நல்லா தெரியுது. அப்போ எனக்கு தான் நீ காசு கொடுக்கணும், மரியாதையா நீ காசு சம்பாதிக்க ஆரம்பிச்ச பிறகு எல்லா காசையும் வட்டியோட திருப்பி தரடா சொல்றாங்க. அதுக்கு அவனும் சரி ஓகே தரேன்டா, அதே மாதிரி இந்த கனவு இனிமேட்டு உனக்கு வராதுன்னு நான் ப்ரே பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சிரிச்சிட்டு இருக்காங்க. அடுத்த நாளும் ஆகுது, இவனுங்க குளிக்காம கொல்லாம சாப்பிடாமலே அப்படியே நின்னுட்டு இருக்கானுங்க. இப்ப அவங்க அப்பா வேற வந்து திட்டிட்டு இருக்காரு. என்னடா நீங்க இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, இந்த மாதிரியே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா ஹாஸ்பிட்டல் பக்கமே உங்களை சேர்க்க மாட்டோம். இது இன்னைக்கு நாளைக்கு நடக்கிற விஷயம் கிடையாதுடா. பாட்டி எழுந்துக்க இன்னும் கொஞ்ச நாள் கூட ஆகலாம், அதனால டேர்ன் எடுத்து உங்க பாட்டியை பாத்துக்கோங்க, மரியாதையா இன்னைக்கு ஒருத்தர் ஸ்கூலுக்கு கிளம்பி போங்கன்னு சொல்றாங்க. அதே மாதிரி ஜுன்னும் ஸ்கூலுக்கு கிளம்பி வரான். ஹீரோயின் கொஞ்ச நாள் அவங்க ஃப்ரெண்ட்ஸை பார்க்கல, அவங்க அதுதான் போன்ல போட்டோ எல்லாம் பார்த்து ஃப்ரெண்ட்ஸை மிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப கிளாஸ் ரூம்குள்ளேயும் வந்தா அங்க இருக்கவங்க எல்லாம் இவளை எப்பவுமே திருடி மாதிரியே பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு மாதிரி நக்கலாவும் சிரிக்கிறாங்களா. அது இவளுக்கு பிடிக்கல. அதனால பிஇ டீச்சர் கிட்ட உடனே போயிட்டு நான் இந்த ஸ்கூல்ல இருந்து டிராப் ஆஃப் ஆகுறேன், இன்னும் கொஞ்ச நாள் தான் நான் இங்க படிப்பேன்னு சொல்லிடுறாங்க. இந்த டைம் ஜின்னோ கிளாஸ் ரூம்க்கு வரா. அப்போ ஆப்போசிட்ல ஹீரோயின் வந்துட்டு நல்லா இருக்கியா, பாட்டி நல்லா இருக்காங்களா, சண்டா சொன்னா பாட்டிக்கு உடம்பு சரியில்லைன்ட்டு. இப்ப பாட்டி எப்படி இருக்காங்கன்னு கேக்குறாங்க. நல்லா இருக்காங்க, அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு சொல்றான். அதே மாதிரி நான் கூட சன் கிட்ட இருந்து கேள்விப்பட்டேன், நீ ஸ்கூல் விட்டு டிராப் ஆஃப் ஆகுறியாமேனா. ஆமா நான் டிராப் ஆஃப் ஆகுறேன், சிங்கப்பூர் போய் படிக்கலான் இருக்கேன் அப்படின்ட்டு சொல்றாங்க. சரி ஓகே, நான் நாளைக்கே போறதில்ல, இருந்தாலும் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும், தேங்க்யூ அப்படி மட்டும் சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அன்னைக்கு நைட்டு ஹீரோ தான் பாட்டியோட இருக்காங்க. பாட்டி கிட்ட பேசிட்டு இருக்கான். எனக்கு சாதாரணமா எல்லாரையும் வந்துட்டு பிடிச்சிடாது, எல்லார் மேலயும் எனக்கு பாசம் காமிக்க தெரியாது, ஆனா உங்களுக்கு நல்லாவே தெரியும், எல்லாருமே நீங்க பாசமா பாத்துப்பீங்க, என்ன கூட உங்க பேரை மாதிரியே வளர்த்தீங்க, எனக்கு உங்க மேல மட்டும் தான் ஈஸியாவே பாசம் வந்துச்சு, எனக்கு உங்களை அவ்வளவு பிடிக்கும், அதனால நீங்க திரும்பி வரணும், என்கிட்ட வந்துருங்க அப்படி சொல்லிட்டு அழறான். ஜூன் அவன் வீட்டுல படுத்துட்டு இருக்கான். இப்ப ஹீரோ கிட்ட இருந்து கால் வருது. அதை பார்த்தோன்னே அவனுக்கு ஆல்ரெடி கொஞ்சம் பயம் வந்துடுச்சு. உடனே போன் எடுத்துட்டு அவன் கேக்குறான் என்ன ஆச்சுன்ட்டு. அந்த பக்கத்துல இருந்து ஹீரோ தான் பேசுறாரு. அழ ஆரம்பிச்சிடுறாரு. நம்ம என்ன பண்றது, பாட்டி நம்மளை விட்டு போயிட்டாங்கன்னு சொல்றாங்களா. அவ்வளவுதான், பாட்டி இறந்துட்டாங்க போல. இப்ப அவங்களோட ஃபியூனரல் எல்லாம் பண்ணிட்டு ஃபைனலா அவங்க ஃபேமிலியில அத்தனை பேர் இறந்துருப்பாங்க இல்லையா, அந்த போட்டோ பக்கத்திலே பாட்டியோட போட்டோ வச்சுட்டு எல்லாரும் மௌனாஞ்சலி செலுத்திட்டு இருக்காங்க. ஹீரோ தான் ரொம்ப அழ ஆரம்பிச்சிடறான். ஹீரோவோட அம்மா ஜூன் கிட்ட அந்த நெக்லஸை கொடுத்துட்டு உங்க பாட்டி இது லாஸ்டா இருந்தது, நீ வச்சுக்கோன்னு சொல்லி கையில கொடுத்துட்டு உன்னோட லக்கேஜ் எல்லாம் நீ எடுத்துக்கிட்டு நேரா எங்க வீட்டுக்கு வந்துடு, எங்க கூட இரு காலேஜ் போற வரைக்கும், அதுக்கப்புறம் உனக்கு விருப்பம் இருந்தா மட்டும் நீங்க எங்க கூட சேர்ந்து இருக்கலாம் அப்படின்ட்டு சொல்றாங்க. ஜுன்னும் நான் வந்துடுறா அப்படின்ட்டு சொல்றான். அப்படியே கொஞ்ச நாள் ஆகுது. அப்ப ஹீரோயின் ஒரு கடையில் நின்று ஏதோ ஒரு பொருள் பார்த்துட்டு இருக்காங்களா. அப்ப ஹீரோவும் அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இவ ஏதோ எடுக்கிறத பார்த்துட்டு அவ முறைச்சிட்டு வெளில வந்துடுறான். இப்ப ஹீரோயின் ஓடி வந்துட்டு நீ கொஞ்சம் நில்லு அப்படி சொல்லி கையை பிடிச்சி இழுக்கிறாங்களா. அதுக்கு அவன் கையை பாக்குறா. அவ விட்டுடுறா. நீ பாக்குற மாதிரிலாம் ஒன்னும் கிடையாது, நான் திருடலாம் இல்ல அப்படின்ட்டு அவ சொல்லும் போது எனக்கும் தெரியும் நீ திருடலன்னு தெரியும், ஆனா உன்னை ஃபேஸ் பண்ண முடியாம தான் நான் வெளியில வந்துட்டேன் அப்படி சொல்றாங்க. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க நான் இந்த ஊரை விட்டு போறேன், எனக்கு ஸ்கூல் டிராப் ஆஃப் பண்ண போறேன், அதனால உன்கிட்ட ஒண்ணு மட்டும் சொல்லணும்னு சொல்லிட்டு தேங்க்ஸ் அப்படி சொல்லிட்டு அவங்களும் அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அப்படியே கொஞ்ச நாள் போகுது. ஹீரோவும் ஜூனும் ஸ்கூலுக்கு வந்திருக்காங்களா. அப்ப சன் பார்த்தா படிச்சுக்கிட்டே இருக்கான். ஹீரோக்கு கடுப்படுது. என்னடா இவன் எப்ப பார்த்தாலும் படிச்சுட்டே இருக்கான், அவன் படிக்கிறத பார்த்து எனக்கு ரொம்ப கடுப்பா இருக்கு, அவனை போய் நான் இன்டரப்ட் பண்ண போறேன் சொல்லிட்டு ஓடி போயிட்டு அவன் கழுத்து பிடிச்சிட்டு இருக்காங்க. அந்த டைம் பார்த்துட்டு ஜூனுக்கு மறுபடியும் அந்த மயக்க வர மாதிரி இருக்கா. அவன் முடிவு பண்ணிடுறான் இதுக்கப்புறம் நம்ம இங்க இருக்க கூடாது சொல்லிட்டு ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு காணாம போயிடுறான். ஹீரோ எல்லா இடத்துலயும் தேடிட்டு ஃபைனலா அந்த வீட்டுல வந்து பார்த்தா அந்த லெட்டர் இருக்கா, பக்கத்துல நெக்லஸும் இருக்கு. எங்க பாட்டி மட்டும் உயிரோட இருந்துட்டு அவங்க ஒரு உயில் எழுதியிருந்தாங்கன்னா இந்த நெக்லஸ் உனக்கு தான் தருவேன்னு எழுதிருப்பாங்க, அதனால இந்த நெக்லஸ் நீயே வச்சுக்கோ சொல்லிட்டு நான் ஒரு சின்ன ட்ரிப் போறேன், சீக்கிரமே உன்னை வந்து பாப்பா, அது வரைக்கும் என்ன நீ தேடாத, என்ன புரிஞ்சுப்பேன்னு நினைக்கிறா அப்படின்ட்டு எழுதி வச்சுட்டு அவன் எங்கேயோ போயிடுறான். இதை பார்த்துட்டு ஹீரோ ரொம்ப ஃபீல் பண்றாரு. அப்படியே அங்கிருந்து கட் பண்ணி இப்ப பிரசன்ட் தான் காமிக்கிறாங்க. ஹீரோயினும் ஹீரோ ஒரு இடத்துல நடந்து போயிட்டு இருக்காங்களா. அப்ப ஹீரோயின் கேட்டிருப்பாங்க ஐயோ என்னோட டேப்லெட் வாங்கணும், நான் போய் வாங்கிட்டு வந்துருவான்னு கேட்டா இல்ல நான் ஆல்ரெடி வாங்கி வீட்டுல வச்சுட்டேன்னு அப்படி சொல்றாங்க. என்னது வாங்கிட்டியா, ஏன்டா எதுவுமே நீ எக்ஸ்பிரஸே பண்ண மாட்டேன், ஒரு லவ்வை வெளியில காமிக்க மாட்டியா அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயினும் ஹீரோ நடந்து போயிட்டு இருக்கும்போது கை டச் ஆயிடுதா. அப்ப ஹீரோயின் ஒரு மாதிரி ஃபீல் பண்றாங்க. ஆனா ஹீரோ டக்குன்னு கையை பிடிச்சிட்டு ரொம்ப வருஷமா நினைச்சேன் உன் கையை இப்படி பிடிச்சிட்டு நடக்கணும்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே 2 பேரும் சிரிச்சுட்டே போறாங்க. அடுத்த நாள் இவங்க 2 பேரும் எங்கேயும் வெளில போயிட்டு இருக்காங்களா. அப்ப ஹீரோயின் ஹீரோ கிட்ட சொல்றாங்க உன் ஃப்ரெண்டு தான் என்ன அமுச்சு வச்சான், அவனுக்கு தெரிஞ்சிச்சு போல எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும்ட்டு, அதனால தான் உன்னை நான் முதல்ல மீட் பண்ணி ஆகணும்ட்டு என்ன அனுப்பி வச்சா அப்படின்ட்டு சொல்றாங்க. இப்படி பேசிட்டே இருக்கும்போது முன்னாடி ஒருத்தவங்க யாரும் நிக்கிற மாதிரி இருக்கா. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க போய் பாரு உன்னோட ஃப்ரெண்டு அப்படின்ட்டு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்களா. அங்க பார்த்தா ஜூன் தான் இருக்கா. இப்ப பெரியவன் ஆயிட்டா இல்லையா, அது அடையாளமே தெரியாம வந்து நிக்கிறானா. ஹீரோ அப்படியே நின்னுட்டு இருக்காரு. உடனே இவன் கோயு அப்படி சொல்லி கூப்பிடுறான். அவ்வளவுதான் ஹீரோ ஓடி போய் அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறாரு. 2 ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே ஒருத்தருக்கு ஒருத்தர் கட்டி பிடிச்சு கலங்கி நின்னுட்டு இருக்காங்க. ரொம்ப வருஷம் கழிச்சு ஜுன்னை திரும்பி பார்த்ததுல ஹீரோக்கு ரொம்பவே ஹாப்பி ஆயிடுச்சு. அப்படியே இவங்க எல்லாரும் திரும்பி பாக்குறாங்களா. இவங்களோட சின்ன வயசுல சன்னு ஜுன் அப்புறம் ஹீரோ ஹீரோயின் எல்லாம் நின்னுட்டு இருந்திருப்பாங்க இல்லையா, அதே மாதிரி அங்க நின்னுட்டு இருக்காங்க. ஒருத்தர் மாறி மாறி பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோவோட வாய்ஸ் ஓவர்ல பழைய சீன்ஸ் எல்லாமே அப்படியே திருப்பி காமிக்கிறாங்க. நாங்க எங்க வாழ்க்கையில பண்ணதே ஒருத்தர் மேல ஒருத்தர் வச்சிருந்தா அந்த பாசமும் காதல்
காதல் மட்டும் தான். அந்த வயசுல என்னதான் நாங்க சரியா படிக்காம இருந்தாலும் ஒருத்தர் மேல ஒருத்தர் வச்சு இந்த பாசம் மட்டும் குறையவே இல்லை அப்படின்ற ஒரு வாய்ஸ் ஒரு மெசேஜோட தான் இந்த ஹார்ட் வார்மிங்கான டிராமா முடிக்கிறாங்க. இந்த டிராமா எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருந்தா இல்லையா? அடுத்து ஏதாவது டிராமா சஜஷன் இருந்தா எனக்கு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்க இன்னும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ண விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.